வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. எவ்வளவுதான் இன்பத்தை அனுபவித்தாலும் நிறைவு ஏன் இல்லை என்ற ஒரு கேள்விக்கு பதிலை வழங்கி நல்ல பல விளக்கங்களை அளித்து அன்பர்களின் ஐயப்பாட்டுகளையும் விடுவிப்பதற்காக இன்று ஐயா அவர்கள் விண்ணலை வழியே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் சிந்தனைக்குள் ஆழ்ந்து செல்வதற்கு முன்பாக ஐயாவை பற்றிய ஒரு சில விவர குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்க வளமுடன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் முத்து ஐயா அவர்கள் தற்போது பணி நிமித்தம் காரணமாக கத்தாரில் வசித்து வருகின்றார்கள். தாமிரபரணி பாயும் நெல்லை மாவட்டத்தை சார்ந்த ஐயா அவர்கள் கடந்த 24 வருடங்களாக மனவளக்கலையோடு தன்னை இணைத்துக் கொண்டு மிக சிறப்பாக குரு சேவை செய்து வருகின்றார்கள். கல்வி தகுதியாக பிஎஸ்சி வேதியியல், பிடெக் பொறியியல் துறை பட்டம் பயின்றுள்ள ஐயா அவர்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் பொது மேலாளராக திறம்பட நிர்வகித்து வருகின்றார்கள். ஐயா அவர்களின் மொத்த குடும்பமே வேதாத்திரிய குடும்பம் என்பது ஒரு கூடுதல் சிறப்பு. ஐயா அவர்கள் நமது எம்எஸ்சி ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் அதில் பட்டம் பெற்றுள்ளார்கள். கல்கத்தா சர்வதேச மாற்றுமுறை மருத்துவ பல்கலைக்கழகம் வாயிலாக இயற்கை மருத்துவத்திலும் இளங்கலை பட்டம் பெற்றுள்ளார்கள். அது மட்டுமா, ஜோதிட கலையில் ஜோதிஷ ஆதித்யா என்ற பட்டமும் பெற்ற பெருமைக்கு உரியவர்கள். கத்தார் நாட்டின் எழுமின் அமைப்பு ஐயா அவர்களுக்கு ஞானத்தென்றல் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. ஐயா அவர்கள் கத்தாரில் ஸ்கை ட்ரஸ்ட் நிறுவி ஃபவுண்டர் ட்ரஸ்டியாகவும் பொறுப்பாசிரியராகவும் திறம்பட சேவை செய்து வருகின்றார்கள். அது மட்டுமன்றி குவைத் மற்றும் சவுதி அரேபியாவிலும் ஸ்கை ட்ரஸ்ட் நிறுவி பொறுப்பு வகித்து வருகின்றார்கள். திட்ட அலுவலராக சேவை செய்து வருகின்றார்கள். கடந்த லாக்டவுன் காலத்தில் எண்ணற்ற சிந்தனை உரைகளை விண்ணலை வழியாக வழங்கி வைரஸ் பயத்தில் துவண்டு முடங்கி கிடந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி வேதாத்திரிய பயிற்சிகளின் சிறப்பையும் எடுத்துரைத்து ஒரு வேதாத்திரிய புரட்சியை செய்துள்ளார்கள் என்றால் அது மிகையாகாது. மிக சிறப்பான வேதாத்திரிய சிந்தனையாளர், பேச்சாளர், 150க்கும் மேற்பட்ட உரைகள் நிகழ்த்தியுள்ளார்கள். அது மட்டுமல்லாது கத்தார் நாட்டில் மன்றத்தில் உள்ள அனைவரையுமே மிகச்சிறந்த பேச்சாளர்களாக தற்போது உருவாக்கி வருகின்றார்கள். ஐயா அவர்களின் தந்தையாரில் தொடங்கி ஐயாவின் வாழ்க்கை துணைவியார், மகன், மகள் என அனைவருமே வேதாத்திரியத்தோடு இணைந்து கடைபிடித்து வருபவர்கள் என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம். பொறுமைசாலிதான் நான், மாதம் ஒரு மாற்றம் என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை அமைத்து தற்சோதனையின் மூலமாக ஒவ்வொருவரையும் மேம்பட செய்யும் சிறப்பான பணியினையும் ஐயா அவர்கள் செய்து வருகின்றார்கள். நமது மனவளக்கலை நாட்காட்டியில் வெளிவரும் நாள் ஒரு நற்சிந்தனையை மக்கள் மனதில் பதியும்படி காணொளி காட்சியாக தினந்தோறும் வழங்கி வருகின்றார்கள். வேதாத்திரியத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் சொத்து, மதிப்பு மிக்க நம் முத்து ஐயா என்று கூற வேண்டும். ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்கி இன்றைய நிகழ்ச்சியை நடத்தி தருமாறு அன்பர்கள் சார்பாக வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வரும் வழி வளமாக அறிவு அறிந்து அன்பு வழி அருளும் குருவே அடிபணிக்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் ரொம்ப நேரம் எடுத்து அறிமுகம் செய்த சந்திராமா அவர்களுக்கும், தொழில்நுட்பத்துறை ஒருங்கிணைப்பாளர்கள், நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்பம் வரும்போது அதை பற்றி சிந்தனை செய்யாதே, அது போகும்போது ஏன் நம்மை விட்டு செல்கிறது என்பதை மட்டும் சிந்தனை செய். இது அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற அறிஞர் சொன்ன ஒரு கூற்று. இன்பத்தை தேடி அலைந்து கொண்டிருக்காதீர்கள், உங்கள் வேலையை செவ்வனே செய்யுங்கள், நீங்கள் விரும்பும் இன்பம் உங்களை தேடி வரும். இது கன்ஃபியூசியஸ் அந்த அறிஞர் சொன்னது. இன்பம் 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 இது மட்டுமே எனக்கு வேண்டும், மற்றதெல்லாம் எதற்கு? மனிதனாக பிறந்து விட்டால் இன்பத்தை அனுபவிக்காமல் நாம வாழ்ந்து என்ன பயன்?
இந்த உலகியல் வாழ்க்கையில் இன்பம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அதை இழந்துவிடக் கூடாது என்றுதான் பெரும்பாலான மனிதர்கள் ரொம்ப 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 பிஸியாக ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி ஓடு என வாழ்க்கையில் காலையிலிருந்து இரவு வரை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எல்லோராலும் இன்பமாக எப்பொழுதும் இருக்க முடிவதில்லை. அப்படியே இன்பத்தை நாம் நிறைய தடவை அனுபவித்தாலும் நிறைவு என்பது, ஒரு திருப்தி என்பதும் ஏற்படுவதில்லை. இதுதான் நாம அடுத்த ஒரு 20 நிமிடங்களுக்கு நாம எடுத்துக்கொள்கிற ஒரு சிந்தனை தலைப்பு. அதற்கப்புறம் நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு நம்ம போலாம். இப்ப நம்ம எவ்வளவு அனுபவித்தாலும் ஏன் நமக்கு நிறைவு கிடைப்பதில்லை என்பதுதான் நாம் இப்ப சிந்திக்க இருக்கிறோம். கொஞ்சம் 10 வயசு உள்ள ஒரு பையன் வெளியில போன இடத்துல ஒரு சாக்லேட் கேட்கிறான். ஆனால் 80 வயசு தாத்தாக்கும் அதே மாதிரி இனிப்பு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. சுகர் இருப்பவர்கள் கூட இன்னைக்கு ஒரு மாத்திரை கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டு கொள்வோம், ஆனா எனக்கு இப்போ லட்டு சாப்பிடணும், இல்ல குலோப் ஜாமுன் சாப்பிடணும், ஸ்வீட் வேணும் அப்படின்னு பாக்குறோம். 80 வயது வரை அவர் எத்தனை தடவை அந்த இனிப்பை சாப்பிட்டு இருப்பார்கள், ஆனாலும் இன்னும் வேண்டும் என்று மனம் நாடுகிறது. எத்தனை சேலை, எத்தனை ஷர்ட்டு, எத்தனை ட்ரெஸ், எத்தனை போனு, எத்தனை நகை, மொபைல் போன் இருக்கு. ஒரு 3 வருஷம் ஆச்சுன்னா அடுத்த மாடல் வந்துடுச்சு, இது வேஸ்ட் யூஸ்லெஸ் அப்படின்னு அடுத்த மாடல் நம்ம அதை நோக்கி நாம அதை மாற்றிக்கொள்கிறோம். ஏன் இப்படி திருப்தி இல்லாமல் நம்முடைய ஆற்றலை, நம்முடைய நேரத்தை நாம விரயம் செய்து கொண்டிருக்கிறோம்? அதுவும் இந்த சாப்பாடு விஷயம் மட்டுமல்ல, பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பம், மக்கள், இந்த ஐவகை பற்றிலும் நாம அதிகமாக ஆற்றலை, அறிவை, நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் திருப்தி கிடைப்பதில்லை. என்ன காரணம்? மேலோட்டமா பார்த்தோம்னா ஒரு 7-8 காரணங்கள் இருக்கிறது. ஒண்ணு, நண்பர் சுப்புக்கு பாட்டு பாடணும்னு ஆசை. 10 வயசுல பாட்டு கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சார். பாட்டு பாடணுங்கிற ஒரு ஆசையின் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமா பாட்டு கிளாஸ் போயிட்டு இருக்காரு. ஆனாலும் இன்னமும் அவருக்கு திருப்தி இல்லை. நம்ம எஸ்பிபி மாதிரி பாடணுங்கிற ஒரு நோக்கத்தை நோக்கி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. என்ன காரணம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால், அவர் சுப்புக்கு உண்மையிலேயே அவர்கிட்ட இருக்கிற தனித்திறமை வேற விஷயங்கள். ஆனா அவர் அதை போக்கஸ் பண்ணாம அவருக்கு குறைவாக இருக்கிற ஒரு திறமையை நோக்கி அவர் மனசு அதிலேயே சென்று கொண்டு இருப்பதால் அவருக்கு திருப்தி கிடைப்பது என்பது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். அதே போல நமக்கு எதுல தனித்திறமை இருக்கிறதோ அதுல போக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு நிறைவு நமக்கு கிடைக்கும். 2 பேரு. 2வது விஷயம், சில பேர் வாழ்க்கையில எல்லைக்கே சென்று ஒரு விரக்தி நிலையில் இருப்பார்கள். அவர்கள் ஒரு ஜோக் அடிச்சா கூட சிரிக்க மாட்டாங்க. ஏன் 1 கோடி பிரைஸ் விழுந்திருக்குன்னு சொன்னா கூட அவர்கள் முகத்துல ஒரு சந்தோஷமோ, ஒரு திருப்தியோ, ஒரு மனநிறைவோ இருக்கவே இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி அவர்கள் விரக்தியில் இருக்கிறார்கள். எப்படி சார் இருக்கீங்க? எங்க சார் போகுது சார், இருக்கேன் சார். இந்த மாதிரியான பதில்கள்லாம் அதை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒரு பாதை. அப்போ அவர்களுக்குள் ஒரு திருப்தி இருக்கிறதா என்றால் கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த விரக்தியை விட்டு அவர்கள் வெளியே வந்தால் மட்டுமே அந்த திருப்தி என்பது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 3வது விஷயம், பல பேர் ஒரு கணக்குக்குள்ள இல்ல இந்த எலி ஒரு பொறிக்குள்ள ஒரு சின்ன உடன்ல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், எலிப்பொறி. அந்த எலிப்பொறிக்கு ஒரு தேங்காய் வச்சிருப்பாங்க. அது உள்ள போச்சுன்னா டப்புன்னு கதவை மூடிடும். அவ்வளவுதான், அந்த எலி அங்க மாட்டிக்கிச்சு. இதே போல பெரும்பாலானவர்கள் சில விஷயங்கள்ல அல்லது பல விஷயங்கள்ல அந்த பொறிக்குள் மாட்டி விடுகிறார்கள். இதை வள்ளுவர் ஐம்பொறி அப்படின்னே சொல்றார். அதை நம்ம புலன் என்பது பொறிதான் அப்படின்னே அவரு அடிச்சு சொல்றார். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம ஒரு பொறிக்குள்ள மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த திருப்தி என்பது ரொம்ப 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 கஷ்டம். இப்பெல்லாம் நிறைய பேரை பார்க்கிறோம், 1 மணி நேரத்துக்கு வாட்ஸ்அப்பை பார்க்கலைன்னா பொச முட்டிட்டு, அதாவது ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா வர்றாங்க. ஆக்சுவலா இந்த போதைப்பொருள் லிஸ்ட்ல இந்த மொபைல் போனையும் சேர்க்கிறது பெட்டர். கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு இப்படியே நாம அதை அடிக்ஷன் ஆகி நாம போய்கிட்டே இருந்தோம் என்றால், ஏன்னா அதுல ஏதோ ஒரு இன்பம் இருக்கிறது. ஆனால் அங்க நாம அடிமையாகி விட்டதினால், திருப்தி இல்லாததினால் இன்னும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு திசையில நாம பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் சூப்பரான உணவுகளை மதிய சாப்பாட்டுக்கு வச்சிருந்தாலும் ஆனா அந்த தயிர் சாதம் சாப்பிடலைன்னா அங்க ஒரு திருப்தி, ஒரு நிறைவு என்பது அங்கே இருக்காது. சில பேருக்கு காபி குடிச்சாதான் காலையில ஒரு திருப்தியோட அந்த தினமே ஆரம்பமாகும். இவர்களெல்லாம் ஒரு பொறிக்குள் மாட்டி இருக்கிற ஒரு காரணம். சோ இது 3வது காரணம். 4வது விஷயம், சில பேர் திருப்தி இல்லாமலேயே இருப்பதற்கு எப்பொழுதுமே மனசுல கடந்த கால கசப்பான
அனுபவங்களை, நினைவுகளை எப்பொழுதுமே ஓட விட்டுட்டே இருக்கு. அது ஆச்சு, இப்படி ஆச்சு, என் வாழ்க்கையில அப்படி போச்சு, இப்படி போச்சு. அதாவது இந்த கடவுள் ஆண்டவன் ரொம்ப நல்லவங்களைத்தான் அதிகம் சோதிப்பான்னு ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டான். இவரு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இவருக்கு யோசனை, ஆண்டவன் நல்லவனைத்தான் அதிகம் சோதிப்பான நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சோதனை, அப்போ உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சு முடிக்கிறதுக்கு ஆள் மனுஷன் சேச்சா அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு அது அடிச்சு சொல்லும். கொஞ்சம் யோசித்து பார்த்தால் கடந்த கால கசப்பான துன்ப நினைவுகளை மனதில் ஓட விட்டு கொண்டே இருக்கும் பொழுது அவர்களுக்கும் திருப்தி என்பது கொஞ்சம் கஷ்டம். ஒண்ணும் வேண்டாம், டிவியில விளம்பரத்தை பார்த்தாலே போதும் நமக்கு திருப்தி என்பது கிடைப்பது கஷ்டம்தான். இந்த பல்லு தேய்க்கிற பிரஷ்ல ஆரம்பிச்சு அவன் காமிக்கிற பீஸா, பெப்சி, எத்தனையோ விஷயங்களுக்கு இப்ப ஆட் வருது. எல்லாத்துக்கும் ஆட் வருது, உள்ள போடுற உடைகளுக்கு ஆட் வருது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மள்கிட்ட இருக்கிறதை வைத்துக் கொண்டு நாம திருப்தி அடைவோமா என்றால் அங்க தூண்டி விடுகிற அளவிலே பல விஷயங்களை விளம்பரங்களிலே செய்கிறார்கள். அப்ப நாம இந்த பிறர்மன தூண்டுதல் காரணமாக அந்த திருப்தி என்பது அங்க நமக்கு கிடைக்காத ஒரு சிக்கலாக மாறிவிடுகிறது. ஆறாவது விஷயம், சில பேர் பிறருக்காகவே காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் உழைச்சி தனக்காக என்று எதையுமே விரும்பாமல் எதையுமே செய்யாமல் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கும் இந்த திருப்தி என்பது, ஏன்னா தன்னுடைய ஆத்மாக்கு ஒரு ஃபீல் பண்ணணும், அதையும் செய்யாமல் இருக்கும் பொழுது அங்கே திருப்தி என்பது அவர்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சில பேரோட எதிர்பார்ப்பு எல்லா விஷயத்திலையும் ரொம்ப 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 அதிகமா இருக்கும். தோசைன்னா இப்படித்தான் இருக்கணும், பொங்கல்னா நெய், முந்திரி பருப்பை நெய்யில வறுத்து போட்டாதான் அதுக்கு பேரே பொங்கல். அது மேல்டாப்புல கொத்தமல்லி அப்படியே நல்ல பிச்சு போட்டு அப்படியே மேல்டாப்புல அது இருக்கணும், ஜீரகத்தை நல்ல வறுத்து இருக்கணும். இப்படி எல்லாம் ஒரு ஸ்பெசிபிகேஷன், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லா விஷயத்திலையும் இருக்கிறது என்றால் அப்போ அவர்களுக்கும் அங்கே திருப்தி கிடைப்பது என்பது பிராக்டிக்கலா நாட் பாசிபிள். சோ அப்போ அவர்களுக்கு திருப்தி இருப்பதில்லை. சில பேர் கடைசியாக நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க, அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஆனா என்னென்ன இல்லையோ அதை பற்றியே அதிகம் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அங்கே அவர்களுக்கும் அங்க திருப்தி, நிறைவு என்பது இருக்காது. இதெல்லாம் மேலோட்டமா நாம பார்க்கிற காரணங்கள். ஏன் எத்தனை அனுபவித்தாலும் மன நிறைவு, திருப்தி என்பது ஏன் இல்லை என்பதுக்கு இந்த 8 காரணங்கள்ல ஏதோ ஒன்றோ ரெண்டோ பலவோ இருக்கலாம். ஆனா நம்ம வேதாத்திரியத்துக்குள்ள வந்துட்டோம். எதையுமே மேலோட்டமா புல்லு மேயறது நம்ம பழக்கத்துல இருக்கக்கூடாது. மகரிஷி அவர்கள் அத்தனை விஷயங்களுக்கும் அக்கு வேற ஆணி வேற அலசி ஆராய்ந்து நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படுவோமோ அதற்கு தேவையான வழிமுறைகளை மகரிஷி அவர்கள் நமக்கு வாழ்க்கை கல்வியாக கொடுத்திருக்கிறார்கள். கொஞ்சம் அந்த விளக்கத்தை கொஞ்சம் நாம யோசித்து பார்த்தோம் என்றால் உண்மையிலேயே எத்தனை தடவை அனுபவித்தாலும் நம்மால் ஏன் ஒரு திருப்தியாக வாழ முடியவில்லை என்பதன் உண்மையான காரணங்கள் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 4-5 விஷயங்கள். முதல் விஷயம், சுப்பு. நண்பர் சுப்பு, வீட்டம்மா காலை சாப்பாடு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, ஏங்க என்னன்னே தெரியல, தோசைக்கல்லு முரண்டு பண்ணது, தோசை கொஞ்சம் பிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோசையை கொடுக்குறாங்க. இப்ப அவர் உடனே வீட்டம்மாவை பார்த்து, உனக்கு 18 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, ஒரு தோசையை கூட உனக்கு உருப்படியா செய்ய முடியல, இதுல வேற நீ டிப்ளமோ இன் கேட்டரிங் வேற படிச்சிருக்க, உண்மையிலேயே படிச்சியா இல்ல காசை கொடுத்து சர்டிபிகேட் வாங்கிட்டியான்னு 18 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கணக்கு ஆரம்பிச்சு அவருக்கு கோபம் வருகிறது. இதே இடத்துல குப்பு இருக்கார், நண்பர் குப்பு இருக்கார். அந்த வீட்டம்மா சொல்றாங்க, ஏங்க தோசை கல்லு தகராறு பண்ணது கொஞ்சம் பிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த அம்மா அவர்கிட்ட சொல்றாங்க. அவர் உடனே, என்னமா ப்ராப்ளம், இப்போ தோசையை நீ பிச்சான நான் பிச்சான, முழுசா தோசையை அப்படியேவா உள்ள முழுங்க போறோம், பிச்சுத்தானே போட போறோம், தாராளமா அப்படியே கூடி ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக மனநிறைவோடு அவர் தோசையை கேட்கிறார். இப்ப தோசை என்பது ஒரே தோசை தான். ஆனா சுப்புக்கு பெரிய கொடுமையாக மனநிறைவு மட்டுமல்ல கோபத்தை உண்டு பண்ணுகிற அளவுல ஒரு எண்ணம் இருக்கிறது, ஒரு உணர்வு இருக்கிறது. இவருக்கு அதை சந்தோஷமாக திருப்தியாக அந்த பிஞ்ச தோசையை நீ பிச்சான்னு எனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன்னு அவர் வாங்கி சாப்பிடுறாரு. அப்போ முதல் விஷயம் வேதாத்திரியத்துக்குள்ள வந்ததுனால நமக்கு என்ன தெரிகிறது என்றால், சந்தோஷம், திருப்தி, மன நிறைவு என்பது புற உலகத்தில் இருக்கிற எந்த பொருளிலோ பதவியிலோ அதிகாரத்திலோ எதுலையும் இல்லை, ஏன் மனசுலதான் இருக்கிறது. அப்ப திருப்தி இருக்கா திருப்தி இல்லையா என்பது வெளியில் இல்லை, என்னிடம்தான் இருக்கிறது. மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையில குறிப்பிட்டிருப்பார்கள்,
எது எல்லாம் அறிவுக்கு ஒத்ததாக இருக்கிறதோ அதை நாம் இன்பமாக உணர்கிறோம். எப்படி பொங்கல் இருக்கணும்னு என் அறிவு சொல்லுதோ, என் கர்மயத்துல பதிஞ்சிருக்கோ, அந்த மாதிரி பொங்கல் இருந்தால் மட்டுமே எனக்கு இன்பம், இல்லை என்றால் துன்பம். அப்ப அது மகரிஷி அவர்கள் எனக்குள்ளதான் சந்தோஷம் இருக்கிறது, திருப்தி இருக்கிறது என்றால் என்ன காரணம் என்பதையும் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். என்ன காரணம்? நண்பர் சுப்புக்கு அவருடைய கருமையத்தில் இருக்கிற பதிவு வேற மாதிரி இருக்கு, நண்பர் குப்புவோட கருமையத்தில் இருக்கிற பதிவு வேற மாதிரி இருக்கு. அதனால அவருடைய அறிவு கோபப்படுகிறது, இவனுடைய அறிவு சந்தோஷமாக திருப்தியாக அந்த தோசையை குடும்பமா நான் பிக்கிறதுக்குள்ள நீயே பிச்சை கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. அப்போ நாம திருப்தி அடையவில்லை என்றால் எந்த மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் என்னிடம் இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்ற வேண்டும். இது முதல்ல நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். இப்ப ஒன்ஸ் ஒரு தடவை நாம புலன் இன்பத்தை அனுபவிச்சுட்டோம், நம்ம நினைச்ச மாதிரி பொங்கல் தூக்கலா அற்புதமா 10 வீடுகளுக்கு அதனுடைய மனம் போகிற அளவுல பொங்கலை பண்ணி கொடுத்து நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த பொங்கலை பார்க்கும் பொழுதே நாக்குல உச்சியில அதுல ஒரு ரசாயனம் உற்பத்தி ஆகுது. அப்போ இந்த புலன் இன்பம் என்பது நாம சாப்பிடும் பொழுது, சாப்பிடறதுக்கு முன்னாடி, சாப்பிடும் போது, சாப்பிட்டு முடிச்ச அப்புறம், அதுக்கப்புறம் 2 நாள்ல சாப்பிட்ட பாருங்க, எங்க வீட்டுல இன்னைக்கு ஒரு பொங்கல் கொடுத்தாங்க, எங்க போனாலும் கிடைக்காது சார் அப்படின்னு நாம திருப்பி திருப்பி நினைவு வரும், சொல்லுவோம், அசை போடுவோம். இது எல்லாம் உள்ள பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த மழை நீர் 1 வருஷம் கழிச்சு மழை பெஞ்சாலும் சரி, கொஞ்சம் உயரமா இருக்கிற ஒரு சின்ன இடத்துல மழை பெஞ்சுதுன்னா மழையில அந்த மழை தண்ணீர் 1 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பாதை வழியாக அது மழை நீர் தரைக்கு சென்றதோ, 1 வருஷம் கழிச்சு மழை பெஞ்சாலும் அதே பாதையை கண்டுபிடித்து அது வழியாகவே தண்ணீர் கீழே வந்துவிடும். இது இயற்கை. அதே போல நம்முடைய மனசும் ஒரு தடவை அந்த பொங்கலை அப்படி சாப்பிட்டாச்சின்னு சொன்னால் மீண்டும் சாப்பிட ஞாபகம் வரும்போதெல்லாம் அன்னைக்கு அடை கொடுத்தாலும் சரி, தோசை அன்னைக்கு சாப்பிட்டு பாருங்க பொங்கல், அது இல்லையா பொங்கல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஞாபகம் வரும். அந்த பொங்கலை தேடி செல்லுகிற அளவுக்கு எண்ணம் நமக்கு வரும். முயற்சியும் எடுப்போம், அதை தேவையான செயலையும் செய்வோம், மீண்டும் அனுபவிப்போம். அப்போ ஒரு தடவை பதிஞ்சாச்சுன்னா இந்த புலன் இன்பம் என்பது அதோடு நிற்பதில்லை. மீண்டும் மீண்டும் அதை செயல்படுத்துவதற்கு அதைதான் மகரிஷி அவர்கள் சொல்லியிருப்பார்கள். விதை விதைத்தவன் உறங்கிவிடலாம், விதைகள் உறங்குவதில்லை. எண்ணத்தை எண்ணியவன் உறங்கிவிடலாம், எண்ணங்கள் உறங்குவதில்லை. அப்ப ஒரு தடவை அதுல இன்பமாக உணர்ந்திருக்கிறோம், போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பதிந்திருக்கிறது என்றால் கண்டிப்பாக நாம அதையே நாடி நாடி தேடி தேடி சேடி போய்கிட்டே இருப்போம். சில பேர் 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல காஃபி குடிச்சா தான் நல்லா இருக்கும்னு காலையில நான் திருநெல்வேலியில பார்த்தது. எங்க டிரைவர் ஒருத்தர், சார் இந்த கடையில ஒரு காஃபி குடிங்க, நீங்க குடிக்க மாட்டீங்க வாங்கன்னு ஒரு நாள் அதை தாண்டி போன பிறகு அவர் ஞாபகப்படுத்தி திருநெல்வேலியில ஒரு கடைக்கு கூட்டு போனார். உண்மையிலே காஃபி சூப்பரா தான் இருந்துச்சு. அப்பதான் பாக்குறேன் கார்ல வர்றாங்க, எங்க இருந்தோ கார்ல நின்றுக்கிட்டு ஹார்ன் அடிக்கிறாங்க, வர்றாங்க, காஃபியை குடிக்கிறாங்க, போய்கிட்டே இருக்காங்க. ஒரு விஷயத்துக்காக 10-15 கிலோமீட்டர்ல இருந்து வந்து காஃபியை குடிச்சிட்டு போறாங்க. ஏன்னா அதுதான் அங்க பதிவுகள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். 3வது விஷயம், மகரிஷி அவர்கள் இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க. இன்பம் என்றால் அறிவுக்கு ஒத்தது, இன்னொன்னு உடலுக்கு ஒத்தது. அது எப்ப அப்படி என்றால், நம்மள்ட தேவைக்கு போக மிச்சம் ஜீவகாந்த ஆற்றல் சக்தி என்னிடம் இருக்குமானால் அதை உடலுக்கு ஒற்ற அளவுல நான் செலவு செய்தால் இன்பமாக உணர்கிறேன். வாக்கிங் போனா சந்தோஷம்னு போறோம், ஆனால் 5 நிமிஷத்திலேயே ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை. ஏன்? கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, குதிகால் வலிக்குது. அப்போ அங்க உடலுக்கு ஒத்துக்கொள்ளல. இல்ல, ஜீவகாந்த ஆற்றல் விரயமாகிட்டே இருக்கு. நாம படம் பார்க்கிறோம், அடுத்த இன்னொரு படம் பார்க்க சொல்றாங்க. அப்ப முதல் படம் பார்த்ததுனாலே ஜீவகாந்தம் விரயமாகி விட்டது. இப்ப ஜீவகாந்த ஆற்றல் குறைவாக இருக்கிறது, அங்கே திருப்தி என்பது இல்லை. அப்ப ஆற்றல் குறைவதனால் நமக்கு திருப்தி என்பது கிடைக்காமலும் போகலாம். உடலுக்கு ஒத்ததாக இல்லை என்றாலும் திருப்தி என்பது கிடைப்பதில்லை, துன்பமாகத்தான் அது இருக்கிறது. அப்போ இது 3வது விஷயம். 4வது விஷயம், பசி, எனக்கு சாப்பாடு வேணும். ஆனா பொங்கல் இப்படித்தான் வேணும்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு பேரு புலன் மயக்கம் என்று சொல்லுகிறார்கள். ஏன்? பசிக்கு தேவையான உணவை சாப்பிடுற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான உணவு இந்த நேரத்துல இப்படித்தான், இவர்கள் மூலமாகத்தான் எனக்கு வேண்டும் என்று நான் நினைப்பதுதான் அந்த மயக்கத்துக்கு பேர் தான் புலன் மயக்கம். இதுதான் நம்மளை வந்து ஆட்டி படைச்சிட்டே இருக்கு. 25 சேலை இருக்கு, ஆனாலும் ஒரு கடை வழியாக போகும் பொழுது அங்க பொம்மைக்கு மாட்டு இருக்கிற சேலை நல்லா இருக்க,
நமக்கு இந்த கலரும் இல்லை, இந்த டிசைனும் இல்லை, இந்த குவாலிட்டி துணியும் இல்லையே அப்படின்னு ஒரு ஆசை வரும். அப்போ 25 சேலை இல்ல, 250 சேலை இருந்தாலும் இன்னொரு சேலையையோ நகையையோ ஒரு ட்ரெஸ்ஸையோ ஒரு போனையோ இல்ல ஒரு பொருளையோ ஏன் ஒரு வரைய பார்த்தா கூட அப்போ நமக்கு அந்த புலன் மயக்கத்தில் இருக்கும் பொழுது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற ஒரு நிலையை கொண்டு போய் கொடுக்கும். அப்ப இந்த இன்னும் வேண்டும் எப்பெல்லாம் நாம போறோமோ ஏற்கனவே இதுவரை அனுபவிச்ச அந்த புலன் இன்பம் எனக்கு திருப்தி தரவில்லை, ஆகவே இன்னும் வேண்டும் என்று நான் செல்லுகிறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல தான் நாம அந்த செயலை நாம செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம புலன் மயக்கத்தில் நாம் இருக்க அதைத்தான் அந்த பொறிவாயில் 5 வித்தான் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார். 5 விஷயங்கள் 5 புலன்கள் மூலமாக நாம பொறிக்குள்ள மாட்டிட்டோம்னா புலன் மயக்கத்தில் நாம் இருக்கிறோம். இதை நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க. டைம் என்னன்னு பார்த்தேன். நம்முடைய முன்னோர்கள் பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு 5 உண்டு மேய்ப்பாருமின்றி வெறுத்து திரிவன. நம்மள்ட்ட 5 பசு இருக்கு, 5 புலன்கள். இதன் மூலமாக புலன் இன்பத்தை அனுபவிக்கிறோம். மேய்ப்பார் இன்றி அதை மேய்க்கிறதுக்கு ஆள் இல்ல, வெறுத்து திரிவன. 10 கிலோமீட்டர் போய் காஃபி சாப்பிடுவோம், வெறுத்து திரிவன. ஏன் மேய்ப்பார் இல்ல? நம்முடைய மனம், நானு, என்னுடைய அறிவு புலன்களுக்கு அடிமையாகி விட்டதே ஒழிய புலன் எனக்கு அடிமையாக அங்கே இயங்கவில்லை என்பதனால் அந்த மேய்ப்பார் இல்லாம வெளிப்புடிச்சு திரிந்து அது தேடிக்கொண்டு இருக்கிறது. அந்த திருப்தி என்பது கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. மேய்ப்பாரும் உண்டாய் வரியும் அடங்கினால், இப்ப நம்ம அந்த புலன்களை மேய்க்கணும், அதுக்குதான் பஞ்சேந்திரிய தவம்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறார். வெறியும் அடங்கினால், அது என்ன 10 கிலோமீட்டர் போய் ஒரு காஃபியை சாப்பிடணும், ஏன் இவ்வளவு சேலை இருக்கு எனக்கு, ஏன் இன்னொன்னு வேணும் அப்படிங்கிற அந்த வெறியை கொஞ்சம் அடக்க ஆரம்பித்தால் பார்ப்பான் பசு 5 பாலாய் சொரியுமே. பாலா சொரியுங்கிறாரு. எதனால அப்படி சொல்றாரு? மகரிஷி அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, கீழ் வீட்டுல நம்ம இருக்கோம், மாடி வீட்டுல நம்ம தங்கி இருக்கோம், கீழ் வீட்டுல வாடகை கொடுத்துருக்கோம், கீழே வாட்டர் டேங்க்ல ஒரு மோட்டார் போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம மோட்டார் ஆன் பண்ணிட்டோம். ஆனா அந்த தண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம மோட்டாரை ஆன் பண்ண உடனே ஏதோ ஒரு வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போகுது. சப்போஸ் கீழ் வீட்டுக்காரங்க அதை க்ளோஸ் பண்ணலைன்னா, ஏன்னா தரையில இருக்கு ஈஸியா ஃப்ளோ போயிடும், மாடி வீட்டுக்கு தண்ணி வராது. கீழே மூடுனா மட்டுமே அந்த வால்வை மூடுனா, இல்ல இப்ப தண்ணி போய் இப்ப தண்ணி இதை துறக்காம இருந்தால் மேல தண்ணி வரும். அதே போல இந்த புலன் இன்பம், புலன் மயக்கம், உணர்வு, இது எந்த அளவுக்கு என்னால் குறைக்க முடிகிறதோ, குறைக்கணும்னு அவசியம் இல்லை, அளவு முறையோடு பயன்படுத்த முடிகிறதோ அந்த அளவுக்கு மெய் உணர்வு கூடும் என்று மகரிஷி குறிப்பிட்டிருப்பார்கள். மெய் உணர்வு கூடிச்சுன்னா என்ன அர்த்தம்? பாலாய் சொரியுமேங்கிறார, ஆனந்தமாக என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் எனக்கு என்ன தேவையோ அத்தனையும் நடக்க ஆரம்பித்து விடும். இதைத்தான் அங்க மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன அப்படின்னு அவரு திருமூலர் சொல்லியிருக்கார். ஓகே, இப்போ நாம என்ன செய்யணும்? இப்ப நம்ம என்னென்னலாம் காரணங்கள்னால நம்ம தேடி அலைகிறோம், திருப்தி இல்லாமல் மீண்டும் இன்னும் வேணும்னு சொல்லுகிறோம். இதற்கு நாம என்ன செய்யணும்? உண்மையிலேயே எனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதற்கு காரணம் என்ன? ஃபண்டமெண்டலா உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, பதிவை மாத்தணும். எப்படி அது நடக்குது அப்படிங்கிறதையும், எப்படி இது நடக்கிறது என்பதையும் மகரிஷி அவர்கள் அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதையும் நாம தெரிந்து கொள்வோம். எண்ணம் எழும் இடமோ ஒரு புள்ளி ஆகும், இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம் அப்படின்னு ஒரு கவிதையில குறிப்பிட்டிருப்பாரு. ஒரு தடவை பொங்கலை சாப்பிட்டுட்டோம், ஒரு பொருள் மீது லட்டு மீது ஆசை விட்டது, அப்ப நம்ம அதை அனுபவிச்சுட்டோம். அந்த எண்ணம் எழும் இடம் ஒரு புள்ளி என்னுடைய இதுல ஆரம்பிச்சிச்சு. ஆனா இப்ப லட்டை நான் சாப்பிட்டுட்டேன், இப்போ அது பிரபஞ்சம் வரை நம் ஆசை, அந்த எண்ணம் விரிந்து ஒத்த பதிவுகளுடைய எண்ணங்களை உடையவர்களை ஈர்த்து என்னிடம் சேர்த்து விடுகிறதுனா என்ன அர்த்தம்? இந்த எண்ணம் நான் சாப்பிட்டு சூப்பர்னு சொல்லி இன்னொரு 4 பேர்கிட்ட சூப்பர்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன்னா, அடுத்தால என் வீட்டுக்கு யார் விருந்தாளி வருகிறார்களோ அவர்கள் நான் எதிர்பார்த்த அந்த கடையில லட்டை வாங்கிட்டு தற்செயலாக அவர்களுக்கு அந்த எண்ணம் தோன்றும், அந்த லட்டை வாங்கிட்டு தருவாங்க. ஆஹா, என்னையா இது நம்ம நினைச்ச மாதிரியே லட்டை கொண்டு வந்திருக்க. இது லட்டுக்கு மட்டும் இல்ல, ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எண்ணம் பிரபஞ்சம் வரை சென்று ஒத்த விஷயங்களை ஈர்த்து வருகிறது அப்படின்னு மகரிஷி அவர்கள் சொல்லியிருப்பார்கள்.
சார் எத்தனையோ நல்ல விஷயங்களை நானும் நினைக்கிறேன், ஆனாலும் லட்டும் வரல, குலோப் ஜாமுனும் வரல, ஒண்ணுமே வரலையே. சப்போஸ் அங்க எண்ணம் நடக்கவில்லை என்றால் என்ன ஆகும், என்ன நடக்கிறது? ஆனா அவருக்கு திருப்தி இல்லை, ஆனாலும் என்ன நடக்கிறது? இதையும் மகரிஷி இன்னொரு கவிதையை குறிப்பிட்டிருப்பார்கள். எண்ணம் அது தோல்வி கண்டால், அதாவது லட்டு வீட்டுக்கு யாரும் வாங்கிட்டு வரல, எண்ணம் அது தோல்வி கண்டால் இதன் வேகம் அதிகரிக்கும். எப்போ அவர் லட்டு வரல, யாருமே தரல, நம்மளும் லட்டு சாப்பிட்டு 3 மாசம் ஆச்சேன்னு நினைச்சிட்டாரோ, அப்ப அந்த தோல்வி அடைந்து விட்டது, நிறைவேறவில்லை 3 மாசத்துக்கு, அதனுடைய வேகம் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் சொல்றாரு, தேவை தன்னை எண்ணி எண்ணி தேவையையே கருத்தாய் கொள்ளும். லட்டு வேணும், லட்டு வேணும், வீடு கட்டணும், வேலை வேணும், என்னென்ன இருக்கோ அத்தனையும் அதுதான் முதல் தேவை என்று எண்ணி எண்ணி கருத்தாய் கொள்ளும் அப்படின்னு மகரிஷி அந்த இடத்துல அந்த வரியை முடிக்கிறார். அப்ப எண்ணத்திற்கு வலிமை சேர்க்க நான் முயற்சி எடுக்க தேவையில்லை. எண்ணங்கள் உறங்கும் பொழுதும் அது வேலை செய்யுது. அப்போ அதுவே என்ன செய்யுது, வலிமை சேர்க்க ஆரம்பிக்கிறது, வேகம் அதிகரிக்கிறது. இப்ப லட்டு சாப்பிட்டாச்சு, நிறைவேறி விட்டது, அதோட கதை முடிஞ்சுதான். அதுதான் பொறிக்குள்ள மாற்றின விஷயம். மகரிஷி அவர்கள் நிறைவேறி விட்டது அப்படின்னா பதிவு தீர்ந்து விட்டது என்று சொல்லல இந்த விஷயத்துல. அதனாலதான் திருப்தி இல்லாததற்கு அடிப்படையாக உள்ள என்ன நடக்கிறதுங்கிற ஒரு விஷயம். இப்போ லட்டு சாப்பிட்டாலும், ஒரு தடவை இல்ல 2 தடவை சாப்பிட்டாலும், மகரிஷி அவர்கள் அதே கவிதையில கடைசியா சொல்லுகிறார்கள், எவ்விதத்தோ தேவை பின்னர் முடிந்த போதும். முதல்ல தோல்வி வந்தா என்ன செய்யணும்னாரு, வேகம் அதிகரிக்குதுன்னாரு, அப்புறம் நிறைவு ஆகிவிட்டது. எவ்விதத்தேனும் தேவை பின்னர் முடிந்த போதும் எண்ணத்தில் தேவை குறை அடங்கிடாது. லட்டு 4 பேர் வந்தாங்க 4 நாள் கேப்ல, ஆனாலும் என்னுடைய தேவை அந்த குறை அடங்கிடாது. இயந்திரம் போல், ஒரு மிஷின் போல, மிஷினுக்கு சிந்திக்க தெரியாது, அது அடுத்து அதை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே போல மிஷின் போல, இயந்திரம் போல் தேவையையே இணைந்து நிற்கும். மீண்டும் லட்டு, மீண்டும் சேலை, மீண்டும் நகை, மீண்டும் இன்னொரு வீடு, இன்னும் பணம், இன்னும் எப்படி பொருள், புகழ், செல்வாக்கு, அதிகாரம், மக்கள், புலனின்பம், இந்த 5 விஷயத்திலையும் இது தேடி போய்கொண்டே இருக்கும். எங்க போனாலும் சரி இது நம்மளை விடாது. அப்போ பின்புங்கள் நாம இன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க இந்த காரணத்தினால், இப்படி நடப்பதினால் நமக்கு ஒரு திருப்தி, நிறைவு என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ நாம என்ன செய்யணும், என்ன தீர்வு? அருமையாக தலைப்புக்கேற்ற ஒரு கவிதையை சங்கராமா ஆரம்பத்துல பாடுனாங்க, துரியாதீத தவம். அதுல கடைசியா என்ன சொல்றாங்க, அதுல நம்ம அதை செய்ய செய்ய செய்ய, துரியாதீத தவம் செய்ய 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 உலக இன்பங்களில் அளவு முறை கிட்டும். அப்ப முதல்ல நாம இன்பத்தை அளவு முறையோடு அனுபவிக்கணும். அப்பதான் திருப்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் மனம் இதே மாதிரி தேடி தேடி குறையே நிறைவு செய்தாலும் அது நிக்க போறதில்லை, போய்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்குத்தான் மன விரிவு என்று மகரிஷி நம்ம துரியாதீத தவம், பஞ்சபூத நவகிரக தவம், 9 மைய தவம், இதுலெல்லாம் நம்முடைய அறிவு, நம்முடைய மனம் உடல் அளவில் இயங்கும் பொழுது புலன்களுக்கு அடிமையாகி விடுகிறோம். உடலை தாண்டி போகணும், புலன்களை தாண்டி போகணும். அப்ப பிரபஞ்ச வரைக்கும் மனம் விடுகிறது என்றால் கண்டிப்பாக இதுல அளவு முறை நமக்கு கிடைத்து விடுகிறது. 2வது விஷயம், முதல்ல துரியாதீத தவம், 2வது பஞ்சேந்திரிய தவம். அப்ப எனக்கு நாக்கு மூலமா தான் நான் புலன், இந்த நாக்கு என்கிற ஒரு புலனுக்கு நான் ரொம்ப அடிமையாக இருக்கிறேன் என்றால் கண்டிப்பாக இந்த நாக்கு மேல கூட ஒரு 5 நிமிஷம் நம்ம தவம் செய்யலாம். அப்ப இந்த பஞ்சேந்திரிய தவம் நாம இதை செய்ய 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 கண்டிப்பாக புலன்கள் நமக்கு அடிமையாக இருக்கிற ஒரு தகமை நமக்கு கிடைத்து விடுகிறது. 3வது விஷயம், நாம எந்த இன்பத்தை அனுபவித்தாலும் சரி, புலன் இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது ஒரு பற்றற்ற பற்றாக, எதுக்கு நான் சாப்பிடுறேன், எதுக்காக இந்த ட்ரெஸ்ஸை வாங்குறேன், எதற்காக இந்த நகையை போடுகிறேன், இது உடலுக்கா உயிருக்கான்னு ஒரு சின்ன கேள்வியை கேட்டுட்டு, உடலுக்கு இது டாக்ஸ், பழம் இம்பார்ட்டண்டா, பல தொழில் இம்பார்ட்டண்டா, காஃபி குடிக்கிற கப்பு இம்பார்ட்டண்டா, உள்ள இருக்கிற காஃபி இம்பார்ட்டண்டா, அப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டோம் சொன்னால் ஒரு பற்றற்ற பற்று எப்படிங்கிற, அதாவது பற்றற்ற பற்றுன்னா என்ன அர்த்தம்? அல்வா இருக்கு, திருநெல்வேலி அல்வா, அட்டகாசமா என்ஜாய் பண்ணி பற்றோட சாப்பிடணும். ஆனா எங்க நிப்பாட்டணுமோ அந்த இடத்துல டிட்டாச் ஆயிடும். ரைட், அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் சாப்பிட்டோம்னா என் உடலுக்கும் கெடுதல். அது மட்டுமல்ல, இதை நான் இப்ப சாப்பிடலாம், என் உடல் தாங்கும், செமிக்கும், என் டைஜஸ்டிவ் பவர் நல்லா இருக்கு, ரொம்ப எங்கா இருக்கேன். ஆனா என் பையன் இதே பழக்கம் அவனுக்கு வரப்போகுது, என் கருமணி இருந்தா அங்க போகுது. அப்போ
இத நாம கொஞ்சம் யோசித்து பார்த்து அந்த இடத்துல பற்றற்ற பற்று நிலையில் இருந்து கொண்டு நம்முடைய எண்ணம் சொல் செயல்களை இந்த 5 விஷயத்துல பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் மக்கள் இதுல நாம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் சொன்னால் பதியும் பொழுது புலனின்பமும் பதியும். இந்த பற்றற்ற பற்று எப்ப நாம நிப்பாட்டுறோமோ அதுவும் அங்கே சேர்ந்து பதிவதினால் நம்மளை விட வேகமாக நம்முடைய குழந்தைகள் இதை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். சோ அந்த அளவுல நாம அனுபவிக்கிற அத்தனை புலன் இன்பத்தை மகர்ஷி அவர்கள் துறவு என்றால் எல்லாத்தையும் விடணும்னு சொல்லவே இல்லை. சூப்பரா அல்வா சாப்பிடலாம், அது உறவு. ஆனா எந்த இடத்துல நிப்பாட்டணுமோ அங்க நிப்பாட்டிடுறது தான் துறவு என்று சொல்லியிருப்பார். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. சோ அந்த வகையில புலன் இன்பத்தை அனுபவிப்பதில் தப்பே இல்லை, அனுபவிக்கணும். ஆனால் அந்த அளவு முறையோடு அனுபவிக்க வேண்டும், திருப்தியோடு மனநிறைவோடு நாம் அத்தனை விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்று கூறி இந்த ஒரு சின்ன உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாம். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. மிக சிறப்பு. ஒரு குறுகின நேரத்துல ஐயா அவர்கள் மிகவும் அருமையாக எவ்வளவுதான் இன்பம் அனுபவித்தாலும் நிறைவு ஏன் இல்லை என்பதற்கான ஒரு காரணங்களை விளக்கி நிறைவு வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு சொல்யூஷனையும் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். நமது மகரிஷி வழங்கிய துரியாதீத தவமும் பஞ்சேந்திரிய தவமும் மற்றும் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்ற ஒரு கருத்தை மனதிலே இருத்தி நாம் நிறைவாக வாழலாம் என்பதை தனக்கே உரிய பல்வேறு உதாரணங்களோடு அருமையாக ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். தற்போது ஐயாவோடு கலந்துரையாட விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கான நேரம். அன்பர்கள் ஐயாவோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது ஐயா இப்ப நீங்க சொன்னது ரொம்ப, நான் இதை 2-3 தடவை நான் இதை நானே நினைச்சிருக்கேன். ஏன் எல்லாமே இருக்கு ஆனா வந்து போகுதுயா. சில சமயம் நம்ம எல்லாம் நிறைவு அடைஞ்சிட்டோம்னு நினைக்கிறோம், ஆனா அதுல ஒரு சர்க்கிள் வருது. ரொம்ப இல்லைன்னா ஜூம் பாக்குற நிகழ்ச்சியில கூட ஒரு தடங்கள் வந்துருது. அது ஏன் அப்படிங்கிறது நீங்க சொல்றது மாதிரி அறிவு ஒத்து போகலையா, உடல் ஒத்து போகலையா, அது தெரியல. இப்போ உங்களை ஐயாவை பார்த்தாவே எனக்கு உங்கள்கிட்ட இருந்து நான் முதல்ல கத்துக்கிட்டது இந்த உச்சியிலே நெத்தியிலே நினைவா இருக்கு. நான் ஒன்னொன்னையும் படுக்க போகைகள் கூட அப்படி இருந்து வாழ்த்திட்டு தான் அதை செய்வேன். இன்னைக்கு இதை செய்யணும் அதை செய்யணும், பேராசைப்படலாம். ஆனா சில ஆசைகள் நமக்குள்ள இருக்கு. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்க சொல்லுங்கடக்கா, அறிவுக்கு ஒத்த உடலுக்கு ஒத்த அது சில சமயம் நம்மளால ஒத்து போக முடியல. பிறர் நம்ம நம்ம தனிமை கிடையாது, ஒரு குடும்பத்தோட இருக்கோம். அப்படிங்கிற அவங்களோடையும் ஒத்து போக வேண்டிய இருக்கு. இப்ப நீங்க இன்னைக்கு பேசுனத பார்த்தா சாப்பிடாதவங்கலாம் பொங்கல் சாப்பிட ஆசையா இருக்கும். அந்த மாதிரி சில சமயங்கள்ல அவங்களோட ஒத்து போக வேண்டிய இருக்குயா. ஆனா இதையும் மீறி நம்ம இப்படிதான் வாழணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு மேலோங்கிறது. அப்படி அதுக்கு நம்ம எவ்வளவு வாழ்த்து போட்டா கூடயா, அது நீங்க சொல்லுங்கனாக்கா, அது எப்படியோ நான் நினைக்கிறது, நம்ம நினைக்கிறது அந்த விஷயத்துல நம்ம மாறணும், இன்னும் கொஞ்சம் நம்மளை மாத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனா, இல்ல அது நினைச்சு மாறணுமா? ஒரு தனிமைன்னு எதிர்பார்க்கல. எனக்கு இந்த நேரம் இப்படி வேணும், இவ்வளவு நேரம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எல்லை வகுத்து வச்சிருப்பேன். ஏன்னா நம்ம காலம் கடந்து வேதாத்திரியத்துக்கு வந்திருக்கோம், கிடைச்ச நேரம் கொஞ்சம். அதுலயும் சில ஒரு கிட்டத்தட்ட நான் உங்க கிளாஸ் 2 கிளாஸ் கேட்கல, யூடியூப்ல தான் கேட்டேன். நான் பல வேலைகளா அந்த மாதிரி போயிரு அப்படிங்கிற எனக்குள்ள ஒரு சோர்வு வந்துருது. அந்த சோர்வு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது இயல்பு அப்படின்னு. இதுக்கெல்லாம் என்னையா, என்னுடைய ஆற்றாமையா, இல்ல நீங்க சொல்லுங்கனாக்கா அறிவும் உடலும் ஒத்து போகலையா, சூழ்நிலைகள் ஒத்து போகலையா, இல்ல நான் புரிஞ்சு போகலையா அவனையா? இன்னொன்னு உங்கள்ட்ட இருந்து நான் ரொம்ப கத்துக்கிட்டது, இது பெரிய நம்ம ஜூம்ல இருக்க அன்பர்களுக்கு கூட உதவியா இருக்கு. நீங்க சொல்லுவீங்க நல்லா வாழ்த்துறதை விட எழுதுறது ரொம்ப மேன்மைங்க. நான் இப்ப இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருப்பேன், 2 நோட்டு வச்சிருப்பேன். நீங்க சொல்றத குறிப்பெடுத்துக்குவேன், இன்னொரு நோட்டு வச்சுக்குவேன். நான் என்ன வாழ்த்துன்னு நினைக்கிறேனோ கேள்வி பதில் நிகழ்ச்சி முடியவும் அதை கேட்டுக்கிட்டே எழுதுவேன். அது ரொம்ப வெற்றிகரமா எனக்கு இருக்கு. நான் நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு கூட சொல்லல. நான் என்ன அது வழியே நான் போறதுக்கு ரொம்ப ஒத்து போகுதியா. இது உங்கள்ட்ட அடிக்கடி ரொம்ப அன்பர்கள் கேட்பாங்க, நீங்க அதை எழுத சொல்லுவீங்க. இதுல எனக்கு முழுமையான வெற்றி அப்படின்னு நான் சொல்லலைன்னா கூட ஒரு 80% நான் நினைக்கிறத ஒரு வெற்றிகரமா எழுதுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புயா.
என்னுடைய கேள்வி தவறா என்னன்னு தெரியல. நீங்க தான் ஐயா சொல்லணும். நன்றி ஐயா. சூப்பர் சூப்பர். உண்மையிலே மிகப்பெரிய பாராட்டுக்கள். ஏன்னா நீங்க அதை பின்பற்றுறீங்க. உண்மையிலே கிரேட். ஸோ ரியலி ரொம்ப 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 சந்தோஷம். இப்படி நாம் ஒவ்வொருத்தரும் நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது நம்ம மூலமாக எத்தனையோ பேர் பாருங்க, இன்னைக்கு சொல்லிட்டீங்க இங்க 200 பேர்கிட்ட இருக்கிறாங்க. அப்ப அது ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷனாக அது இருக்கிறது. ஸோ மிகப்பெரிய ஒரு நன்றி. உங்க கேள்வியில எந்தவித தப்பும் இல்லை. சரியான பிராக்டிக்கலான நடைமுறையில ஒவ்வொருத்தரும் நம்ம இது கோத்ரூ பண்ற ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை தான். நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான விஷயம். என்னுடைய அறிவுக்கு ஒத்து போகவில்லை என்றால் நம்ம நமக்கு துன்பமாக இருக்கிறது. ஒத்து போச்சுன்னா இன்பம் அப்படின்னு நினைக்கிறோம். நான் நிறைய கிளாஸ்ல சொல்லியிருக்கிற ஒரு சின்ன உதாரணம். எனக்கு ஆரம்பத்துல இப்ப இல்ல, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சினிமா படம் பார்க்கறது என்பது அந்த 2.5 மணி நேரம் எனக்கு டோட்டல் வேஸ்ட் அப்படின்னு என்னுடைய கொள்கை. நான் கொள்கை இல்ல, என்னுடைய விருப்பம் அதுதான். அப்ப என்னுடைய அறிவு, என்னுடைய பதிவு என்ன சொல்லுது, அங்க நான் போய் 2.5 மணி நேரம் உட்கார்ந்து நீ யாரோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு நீ உன் நேரத்தை உன் ஆற்றலை செலவு செய்யற ஒழிய இது உனக்காக அல்ல. இன்னும் ஒரு காமெடியா ஒரு படம் இருக்கு, அதுல சிரிக்க முடியும் என்றால் அந்த படத்தை நம்ம பார்க்கறதுல தப்பே இல்லை. ஏன்னா நான் சிரிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு நிறைய டோபமைன், பல நல்ல விஷயங்கள் நடக்கிறது. அப்ப எனக்கும் ஒரு பலன் இருக்கிறது. ஆனா அங்க போய் ஒரு வயலன்ஸை பார்க்கறது, அதை போய் அழுகிற, நம்ம கண்ணீர் விடுற அளவுக்கு அவன் சூப்பரா படம் எடுக்கிறான், அதுல எந்த குறையும் இல்லை. ஆனா எனக்கு என்ன நன்மை இப்படி நான் நினைக்கும் போது, ஆனா என் ஒய்ஃபுக்கு இங்க கத்தார்ல 25 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு வேலைக்கு போகிறது கிடையாது. ஸோ அப்போ அவங்களுடைய ஒரு பொழுதுபோக்கு எந்த தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ணாலும் பார்த்துடணும். இதுதான் அவங்களுடைய விருப்பம். அதுவும் என்னுடைய தம்பியும் இங்க இருப்பாப்ல. ஸோ தம்பி அவங்க பேசி அவங்களே டிக்கெட்டை புக் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பாங்க. நீங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை எனக்கு தெரியும் கிளாஸ் இருக்கு, ஆனா நைட்டு 10 மணி ஷோ தான் டிக்கெட் கிடைச்சிருக்கு, 10 மணிக்கு ஷோ போகணும். ஓகே ஃபைன். இப்ப என்னுடைய அறிவுக்கு இது ஒத்துக்கல, என்னுடைய அறிவுக்கு முரண்பட்ட ஒரு சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது. சரியா? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நல்ல விஷயமே ஆயினும் வாழ்க்கை துணை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் தள்ளி போட வேண்டும் அப்படின்னு மகரிஷி அவர்கள் குடும்ப அமைதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே ஃபைன். அப்போ நம்ம என்ன செய்யறோம், எனக்குள்ள நான் என்னுடைய பதிவை, என்னுடைய கொள்கையை என்ன மாத்திக்கிறேன், உனக்கு படம் வேஸ்ட், ஆனா அவங்களுக்கு படம் தான் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு 2.5 மணி நேரம். அதை நம்ம கெடுக்க கூடாது, முடிஞ்சா உதவி செய்யணும், இல்ல உபத்திரவம் செய்திடக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய சிந்தனையில பதிவுல திருப்பி இதை நினைக்கணும். ஆஹா, அவர்களுக்காக நம்ம இதை விட்டு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி. இப்ப ஆரம்ப காலத்துல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் எனக்கு படம் பார்க்கறது வேஸ்ட். அவ்வளவு தூரம் புரியாமலையா இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் ஸ்மார்ட் தான். அப்போ அவங்களுக்கு தெரியும், ஆனாலும் அவங்களுக்கு அது ஒன்றுதான் பொழுதுபோக்கு. அப்போ நம்ம போறோம் படத்துக்கு. ஆரம்ப காலத்துல வந்த கஷ்டம், ஒரு 4-5 படம் பார்த்தோன்னே வீட்டம்மா சொல்லிட்டாங்க, நீங்க என் கூட படமே வர வேண்டாங்க, அங்க உட்கார்ந்துருக்கீங்க, எதுக்கு என் கூட படம் வரீங்க, அதுக்கு நாங்க தனியாவே பார்த்துக்கணும், இல்ல நான் பார்க்கவே வேண்டாம். கொஞ்சம் யோசித்து பார்க்கிறேன். இப்போ என்ன அர்த்தம், என்னுடைய அறிவு இன்னமும் இங்க கன்வின்ஸ் ஆகல, பதிவை நான் முழுமையாக மாற்றல, மாற்றுவதற்கு எண்ணத்தை போட்டிருக்கிறேன், ஆனால் அது ஒரு முழுமை அடையல, அதாவது வலிமை பெறல. வலிமை பெறாத போது அங்க ஒரு சிக்கல் இருக்கு. அப்ப நான் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு எண்ணத்தை போடுறேன், ஆஹா நம்ம பேருக்கு போறோம், கடமைக்காக போறோம், உண்மையா உணர்ந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் என்று நான் செல்லவில்லை அப்படிங்கிற தவறு உணரும் பொழுது அப்புறம் நான் அது இல்லம்மா ஏதோ நினைச்சிருப்பேன், இல்ல இப்ப நம்ம போலாம் அப்படின்னு அடுத்த படத்துக்கு போறோம். இப்ப நான் என்ன பண்றேன், செயற்கையாக ஒரு கத்துற கைத்தட்டுற நானே ரியாக்ட் பண்ணிக்கிறேன். எதுக்கு, கொஞ்சம் பதிவு நான் என்ஜாய் பண்றதை நானே செயற்கையாக உருவாக்குகிறேன். எப்ப, ஒரு சில படங்களுக்கு. அதற்கு அப்புறம் சூப்பரா என்ஜாய் பண்ணி இப்ப லாஸ்ட் ஒரு 6 வருஷம் வீட்டமாவே படம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னா போங்க, இல்லாட்டி வேண்டாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்ப அதெல்லாம் என்னுடைய பிரின்சிபலுக்கு ஒத்து போகுது, இப்ப ஒத்து போகுது. ஓகேவா? அப்போ என் சூழ்நிலையின் காரணமாக என்னுடைய அறிவுக்கு ஒத்ததாக இல்லை என்றால் என் அறிவை நான் கொஞ்சம் மாத்திக்கிறோம், என்னுடைய கொள்கையை மாத்திக்கிறோம். சோ இதை நம்ம கொஞ்சம், நீங்க எதுல இந்த இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்த்து உங்களுடைய பதிவுகளை கொஞ்சம் மாற்றுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது நான் காலையில இருந்து நைட் வரைக்குமே ஒய்ஃபுக்கு விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு காலையில ஒரு படம், மத்தியானம் ஒரு டிராமா பார்க்க போறோம், ஈவினிங் ஒரு பார்க்குக்கு போண்டே இருக்கு, 6 மணி, இப்படியே 4 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தென் we have to think, we have to நம்ம இதுக்கு வேற ஒரு வழியை கண்டுபிடித்து நம்ம கடமை முக்கியம், நம்ம வேலை முக்கியம், அப்ப அதெல்லாம் செய்யணும். ஸோ அதோட நம்ம ஒரு அவங்களை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ எந்த விஷயமானாலும் சரி, நம்மளுடைய பதிவுகளை இருக்கிற
அந்த கொள்கையோ விருப்பமோ இல்ல எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் போடுறதோ இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி எந்தெந்த விஷயங்கிறத கண்டுபிடித்து மிஞ்சி போனா ஒரு 10 விஷயத்துல நம்ம வச்சிருக்கோம். அது வந்து நீங்க மகரிஷி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. என்னன்னு, நாம எப்பெல்லாம் இந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் மக்கள்ங்கிற அந்த ஐவகை பற்றுங்கிற 5 குழிக்குள்ள விழுறோமோ அப்பெல்லாம் நான் பயணிக்கிற பாதை தவறு என்பதை இறைநிலை உணர்ந்து என்னை திசை திருப்புவதற்காகத்தான் வாழ்க்கையில் சிக்கல்கள் என்ற ஒரு மருந்தை கொடுக்கிறது என்று மகரிஷி அவர்கள் வாழ்க்கை மலர்ல நல் மருந்துகள்ங்கிற ஒரு டாபிக்ல இதை சொல்லியிருப்பார். அப்போ நமக்கு எங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு திருப்தி இல்லாத இல்ல சிக்கல் இருக்கிறதோ அங்கெல்லாம் நான் ஏதோ ஒரு விஷயத்தில் கடும் பற்றாக இருக்கிறேன். பொருள் புகழ் செல்வாக்கு எது, இப்ப நான் வந்து படம் பார்க்க கூடாதுங்கிறதுல கடும் பற்றா இருந்திருக்கேன். அப்போ அதை மாற்றணும். சோ இதை கொஞ்சம் மாத்திக்கிட்டா ஈஸியா நீங்க வெளியே வந்துடலாம். ஏன்னா நீங்க ஆல்ரெடி 75% கிணற தாண்டிட்டீங்க. ஒரு 25% தான் உங்கள் தவறு, என்ன நடக்கிறது, என்ன வேண்டும் எனக்கு எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சோ அதனால இன்னொரு 25% கொஞ்சம் தற்சோதனை மட்டும் செய்துட்டோம் அப்படின்னு சொன்னால், என்ன செய்யணுங்கிறது தெரிஞ்சிட்டுன்னு சொன்னால் அதை நீங்க வலிமைப்படுத்தலாம். அதை வலிமைப்படுத்துறதுக்கு அற்புதமா நீங்க எழுதலாம் வேற செய்றீங்க. சோ ரொம்ப விரைவில் அதுல இருந்து வெளியில வந்துடலாம். எப்பொழுதும் நிறை மனதோடு வாழ முடியும். நன்றி, வாழ்க வளமுடன். அருமையான கேள்வி ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு. அன்னைக்கே கொஞ்சம் தெளிஞ்சது மாதிரி இருக்கேன். நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அம்மா நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அடுத்த அன்பராக பவன் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப வந்து உங்களுக்கு இங்க துபாயில ஒரு வாட்டி பிரஸ் மீட்டுக்கு வந்தப்ப L4 L5ல கொஞ்சம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. அப்ப டாக்டர் வந்து ஒரு ஸ்பீச்ல கேட்டாங்கய்யா. அப்ப வந்து டாக்டர் வந்து கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணணும், அது வந்து அந்த இடம் வந்து தொங்கிக்கிட்டு இருக்குது, நீங்க ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னாங்க. அதை எப்படிங்க ஏத்துக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் மனசார எப்படி ஏத்துக்கிட்டீங்க? அதுல இருந்து மீண்டு வரத்துக்கு வந்து எண்ணங்களை வலிமைப்படுத்தினீங்களா, விஷுவலைசேஷன் பண்ணீங்கன்னா? ஏன்னா அவ்வளவு தூரம் டாக்டர் வந்து சொல்றாங்க இப்படி இருக்குன்ற, எப்படிங்க அவங்களோட மன அவ்வளவு உறுதியா உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்ட்டு இருந்துச்சு? இது வந்து முத கேள்விங்கய்யா. அடுத்தது வந்து இப்ப துன்பத்தை வந்து கோயில்ல கொடுக்குற பிரசாதம் மாதிரி நம்ம ஏத்துக்கணும். கோயில் பிரசாதத்துல கருவேப்பிலை இருக்கு, உப்பு இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆனா துன்பம் வரப்ப அதையே நினைச்சு அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எப்படிங்க அத ஒரு ஏற்பு திறனை கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு கேள்விங்கய்யா. இதை சார்ந்தே இன்னொரு கேள்வி. மகரிஷி வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு கதவு வந்து திறந்து வச்சுட்டு தான் இறைவன் வந்து இன்னொரு கதவை வந்து மூடுவாரு. அதை எப்படிங்க அது வந்து எண்ணத்துல வந்து வலிமைப்படுத்துறது? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதல் கேள்விக்கு வரும். என்னுடைய அந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட், நீங்க வந்து முதல்ல இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, L5 L6 L7 பிஞ்சி கிழிஞ்சு போய், அதுவும் நம்ம நார்வேல இருக்கிற டாக்டர் என்கிட்ட வந்து, நீங்க என்ன இன்ஜினியர் தான் படிச்சிருக்கீங்க, என்ன அது நீங்க இது சர்ஜரி பண்ணாம சரி செய்யலாம்னு சொல்றீங்களே, இது பேசிக் காமன் சென்ஸ் தானே அப்படின்னு என்னுடைய MRI படத்தை காமிச்சு அவர் கேட்டார். அவரு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம் என்றால், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்னென்ன தீர்வு, எனக்கு எல்லாமே தெரியும்னு அவசியம் இல்லை. நீங்க அது சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ், இப்போ எலும்பு டிஸ்க் ப்ராப்ளம், ஓகே, ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் யாரோ அவங்களுடைய அட்வைஸ் கேட்குறோம். அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கோ அதை சொல்ல போறாங்க, அதை நம்ம கேட்டுக்கிறோம். இது ஒரு முதல் விஷயம். இதே போல வேற என்னெல்லாம் இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஆயுர்வேதான்னு ஒண்ணு இருக்கு, சித்தான்னு ஒண்ணு இருக்கு, ஹோமியோபதினு ஒண்ணு இருக்கு. அப்ப இது சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள், இது சம்பந்தப்பட்ட மருத்துவர்களிடம் சிகிச்சை எடுத்து குணமாயிருக்கா, குணமாகலையா, மறுபடியும் போய் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் ஒரு சின்ன ஆராய்ச்சி, கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி இதை கொஞ்சம் நம்ம இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றது நல்லது. முதல்ல இதை கலெக்ட் பண்ணிடுறோம். அதற்கப்புறம் எதுல ரொம்ப பிளஸ் இருக்கு, எதுல ரொம்ப மைனஸ் இருக்கு. ரொம்ப பிளஸ் இருக்கிறது, கொஞ்சமா மைனஸ் இருக்கிறது, மைனஸ் இல்லாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. சோ அப்போ அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு அதுல நம்ம போகலாம். இது எல்லா அறிஞர்களும் சொல்லக்கூடிய வழிமுறைகள். இது வந்து நானும் இதை செய்வேன், ஆனா இதன்படி போக மாட்டேன். நான் போகிறது, எனக்கு ஒரு சீரியஸான ஒரு சிக்கல் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா ஒரு 2 நாள் மௌனம், இல்ல 1 நாள் மௌனம், இல்ல அட்லீஸ்ட் ஒரு ½ டே மௌனம், அந்த பிரச்சனையை பொறுத்து. நீங்க மன அலைச்சல் ஒழுங்கா தியானம் தவம் ஒழுங்கா செய்துட்டு இருந்தா ஸ்பெஷல் மௌனம் தான் தேவையில்லை. மகரிஷிக்கு மௌனம் இருந்தா தான் ஏதாவது, அப்படிலாம் கிடையாது இல்லையா? அவங்க எப்பொழுதுமே மன அலைச்சல் குறைவா இருக்கு. நம்மள மாதிரி பொங்கலை பார்த்தோடனே உள்ள பிபி ஏகுற சிச்சுவேஷன்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டம்மா வந்து சாப்பாடு வைக்கும் போதே, எங்க நான் உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும், முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா சிக்கல் அணுகுண்ட போட்டாங்களே, என்ன பேச போறாங்கன்னு பிபி ஏகுறோம்னு அவசியம் இல்லை. அப்போ எப்பொழுதுமே தவம் செய்கிறவர்களுக்கு அலைச்சல் குறைவாக இருக்கும், உள் உணர்வுக்கு கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்.
அவ்வளவுதான். இந்த உள்ளுணர்வு சக்தியை நாம டெவலப் பண்ணிட்டோம்னா, ஐன்ஸ்டைன் சொல்றாரு, நம்மள்ட்ட 2 மைண்ட் இருக்கு. ஒன்னு லாஜிக்கல் மைண்டு, இன்னொன்னு இன்டியூட்டிவ் மைண்டு. மனுஷன் பிறந்ததுல இருந்து நைட்டு வரைக்கும் இந்த லாஜிக்கல் மைண்டுக்கு தான் சாப்பாடு போட்டு தீனி போட்டு வளருன்னு வளர்க்குறான். ஆனா அந்த இன்டியூட்டிவ் மைண்டை தூக்கி குப்பையில போட்டுட்டோம், இக்னோர் பண்ணிட்டோம், அலட்சியப்படுத்தி விட்டோம், அதை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்றார். இது ஆப்பிள் நிறுவனத்தின் அதிபர் அவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்றாரு, இந்தியாவில வந்து யோகா கத்துக்கிட்ட பிறகு சொல்றாரு, இந்தியர்களுக்கு ஏன் சாம்பார்ல முதல்ல இதை போடணும் அப்புறம் மஞ்சள் பொடி அது தெரியாது அவங்களுக்கு. ஆனா அவர்கள் உள்ளுணர்வு கரெக்டாக அவர்களை வழி நடத்துகிறது. இது இந்தியர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அவர் சொல்லிட்டு போறாரு. கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்றால், நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, கொஞ்சம் இன்ட்யூஷன் சொல்றதை கொஞ்சம் கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், நான் சர்ஜரி தேவையில்லை, இதுதான் நம்ம பண்றோம் அப்படின்னு ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடு எடுத்ததற்கு காரணம் நான் சொன்ன 2மே இருக்கு. இந்த 2ஐயுமே நாம பின்பற்ற ஐ பிலீவ் இட். ஸோ நான் வந்து அதை பண்ணிட்டேன். நம்பிக்கை இல்லாமல் எதை செய்தாலும் சரி சிக்கல் தான். ஸோ இப்போ முழு நம்பிக்கையோடு இறங்கணும். அதற்கப்புறம் என்ன விளைவு வருதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா விளைவு என் கையில இல்லை. ரொம்ப பிராக்டிக்கல், ரொம்ப சிம்பிள். மகரிஷி அவர்கள் இதை விட நமக்கு எளிமையாக எதையும் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவ்வளவு விஷயத்தையும் நமக்கு கொடுத்துட்டார். அப்போ நம்புறோம், செய்யறோம், அடைகிறோம், என்ஜாய் பண்றோம். சிம்பிள். இந்த சீக்ரெட்ல சொல்றாங்கல்ல, கேளுங்கள், நம்புங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனா இந்த 3 மட்டும் போகாது. மகிழ்ச்சியோட அட்டாச் சேர்த்துட்டீங்கன்னா 100% அதுல நம்ம சக்சஸ் அடையலாம். ஸோ அது உங்க முதல் கேள்வி. 2வது கேள்வி, கோவில்ல பிரசாதம் கொடுக்குறாங்க, நம்ம குறை சொல்லாம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா வாழ்க்கையில, நிஜ வாழ்க்கையில இப்ப பிரச்சனை வரும்பொழுது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்படி ஏற்றுக்கொள்வதை நாம வளர்த்து கொள்வது, அது எப்படி பண்றோம்? இதுக்குதான் அகத்தவம். எந்த அளவுக்கு தவம் செய்யறோமோ, எந்த அளவுக்கு மௌனம் இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு வேண்டாத குப்பைகளை உள்ள போடாம இருக்கிற குப்பைகளை வெளியேற்றக்கூடிய அகத்தாய்வு பயிற்சியை செய்யறோமோ, அந்த அளவுக்கு மனோசக்தி கூடுகிறது. மனசுல ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு கிடைக்கிறது, தன்னம்பிக்கை கூடுகிறது. ஒரு பிரச்சனை என்றால் இந்த குண்டுச்சிட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டாம திங்க் அவுட் சைடு த பாக்ஸ் மேலை நாட்டு அறிஞர்கள் சொல்லுகிற மாதிரி ஒரு கிரியேட்டிவா ஒய்ஃபு சொல்றாங்க சினிமாவுக்கு போகணும்னு, நான் சொல்றேன் அங்க எனக்கு பிடிச்ச எஸ்வி சேகர் டிராமா இருக்கு அதுக்கு போகணும்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப 2 பேருக்கு ஒரு சிக்கல் இருக்கு. ஏன் இந்த 2 மட்டுமே கிடைக்கும்? 3ஆவதா ஒண்ணு ஏன் நம்ம ஐடியா கண்டுபிடிச்சு இது 2 பேருமே சந்தோஷப்படுகிற அதுக்கு ஏன் போகக்கூடாது அப்படிங்கிறது திங்க் அவுட் சைடு த பாக்ஸ் சொல்றோம் இல்லையா? அந்த கிரியேட்டிவிட்டி நமக்கு கிடைக்குது. சோ ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை வர வேண்டும் என்றால் அலைச்சூழல் குறைவாக இருக்கணும். அறிவுல நம்மளுடைய கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் என்ன விளக்கங்கள்? நடப்பது எல்லாம் சீராக நடந்து கொண்டிருக்கிறது, எந்த குற்றமும் இல்லை, எந்த பிழையும் இல்லை. இதை நான் ஏற்றுக்கொள்ளலன்னு என்னாகும், ஏற்றுக்கொண்டால் என்னாகும், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னாகும்? இப்ப நான் அதை முரண்படுறோம். தண்ணீர் எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதே டைரக்ஷன்ல போறது ஈஸி, அதுக்கு ஆப்போசிட்டா போறது கொஞ்சம் கஷ்டம். இறைநிலையோடு முட்டி மோதாமல் இறைநிலையோடையே பயணித்து எனக்கு வேண்டியதை நான் சாதனை செய்து கொள்ளக்கூடிய அறிவும் ஆற்றலும் ஆரோக்கியம் படைத்த மனிதனுக்கு இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அங்க முரண்படாமல் நடப்பதை இருப்பதை ஏற்றுக்கொண்டு இப்போ எனக்கு என்ன வேணுமோ அதை நாம சிற்றறிவு கேட்டால் பேரறிவு கொடுக்கும் சொல்றாங்களே, அதற்குண்டான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதற்கும் அலைச்சூழல் குறைவா இருக்கும். இல்ல மழுங்கி போன கோடாரியை வச்சு நான் 4 மரத்தை வெட்டுறேன்னு சொல்லி 10 நாளா ட்ரை பண்ணாலும் ஒரு மரத்தை வெட்ட முடியாது. அப்போ அந்த கூர்மையான அந்த அலைச்சூழல் குறைவாக இருந்தால் அதற்கும் அகத்தவம். சோ இது வந்து ஒரு நாள்ல உங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை வேலை இல்லை அப்படிங்கிறதோட டக்குன்னு இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு இந்த நீங்க மௌனம் இருக்கலாம். ஒரு 2 நாள் தொடர்ந்து 1 வாரம் எடுத்தீங்கன்னா நான் என்ன செய்யணும், என்ன மாதிரியான நிறுவனங்களுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். சோ இது 2க்குமே ஏற்பு சக்தி வருவதற்கு முதல்ல விளக்கம், அதற்கு அப்புறம் மனோசக்தி, அலைச்சூழல் குறைவாக வைத்துக் கொள்வது, இதைத்தான் நம்ம செய்யணும். ஐயா நன்றி, வாழ்க வளமுடன். 3வது ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒரு கதவை திறந்து வச்ச அப்புறம்தான் இருக்கிற கதவை மூடுவார் அப்படின்னு மகரிஷி சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கரெக்ட். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு சிக்கல் வருவதற்கு முன்னாடியே இவருக்கு என்ன வழிமுறை என்பது இயற்கையால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆல்ரெடி நான் பிறக்கும் போதே என் வீட்டமா யார் வரணுங்கிறது அங்க தெரிஞ்சு போச்சு இல்லையா? அவர் அங்க கணக்கு கிளியரா இருக்கு. சோ நம்ம என்ன செய்யறோம்? நான் என் இடத்துலயே இருந்தா
இப்ப எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படிங்கிறதுக்காக மகரிஷி அவர்கள் இன்னொரு கதவை திறந்து வைத்துதான் இறைநிலை என்னுடைய வேலையை நீக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் என் இடத்துல உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா வேலை கிடைக்காது. என்ன அர்த்தம் இருக்கு? ஆனால் நான் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு தேவையான அந்த மனோசக்தி அலைச்சலை குறைத்துக் கொண்டு நடப்பதை ஏற்றுக்கொண்டு யார் மீதும் குறை சொல்லாமல் நான் முயற்சி செய்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு மகரிஷி அவர்கள் ஒரு கவிதை சொல்லியிருப்பாங்க, முனிவரே ஆயினும் அவருக்கு பசிக்குன்னா அவர் தான் சாப்பாடை எடுத்து சாப்பிடணும், சாப்பாடை தயார் பண்ணணும். அப்போ நாம கதவு தொடர்ந்து இருக்கு, ஆனா நாம் தான் முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியை எடுப்பதற்கு அலைச்சலை குறைத்துக் கொண்டு இல்ல ஒரு என்கிட்ட கேட்டீங்கன்னா வேலை போயிருக்கா, நான் இங்க இதே மாதிரி நடந்த ஒருத்தருக்கு நான் சொன்னது, அவரும் அதை செய்தாரு. இது வரைக்கும் அதுக்கப்புறம் வேலையில போய் எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா இருக்கிறார். மறுபடியும் கத்தாரை விட்டு போய் அங்க போய் மறுபடியும் கத்தார் வந்திருக்கிறார். வேலை போயிடுச்சு, கொஞ்சம் பதட்டமானாரு. ஐயோ நான் எல்லாருமே ஒரு திடீர்னு கல்ஃப்ல இருக்கிறவங்க எல்லாம் எமர்ஜென்சி ஃபண்ட்னு ஒரு 6 மாசத்துக்கு சேலரிய சேமிச்சு வச்சிருக்கணும், எப்ப வேலை போனாலும் சரி. ஏன்னா அன்சர்டனிட்டி இஸ் வெரி ஹை. அப்ப நம்ம அதுக்கு உண்டான குடும்ப செலவுக்கு தேவையான பணத்தை பூரா வச்சிருக்கணும். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், வேலை போயிருக்கு சார், உங்களுக்கு இறைவனா ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு. நேரம் ஆலியார் போங்க, இல்ல எங்கனாலும் போங்க, 1 மாசம் சைலன்ஸ் இருங்க. உங்க வில் பவர், உங்க சிந்தனை, உங்க தெளிவு, உங்களுடைய லைஃப பாக்குற பார்வை அனைத்தும் மாறிவிடும். அவர் பண்ணினாரு. அதை பண்ணி முடிச்சுட்டு ஒரு மாசம் முயற்சி பண்ணினாரு. யுஏஇல வேலை கிடைச்சது. அதுக்கப்புறமா அவரு நம்ம கத்தார் தான் சார் என் டார்கெட்னாரு, வந்துட்டாரு. இப்ப இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. சோ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இப்ப நான் சொன்னதுதான். ஓகேவா? நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மாரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாரி ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயாவோட பேசலாம். அடுத்த அன்பராக ஸ்ரீனிவாசன் பழனி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கு. வணக்கம் ஸ்ரீனிவாசன் பழனி ஐயா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? I am fine, sir. Really nice to see you again. Always getting energy from your speech, sir. Sir, ஒரு கொஸ்டின். நீங்க சாரி, நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். நீங்க உங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் இன்சிடென்ட் அந்த சர்ஜரி பத்தி சொன்னீங்க. இட்ஸ் ரியலி இன்ஸ்பிரேஷன் அகெயின் டு நோ தட் யூ ஹேவ் நீங்களே அதை இது வேண்டான்னு சொல்லி விட்டுட்டீங்க. பட் எனக்கு எப்படின்னா, இங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சர்ஜரின்னு சொன்னாங்க. பட் நமக்கு தெரியுது இந்த அவங்க ஓல்ட் ஏஜ்ல அவங்களுக்கு அந்த சர்ஜரி தேவையில்லையே, நம்மளால தவறுன்னு தெரியுது, ஆனா அவங்க பண்ணணும்ன்றத நம்மளால தடுக்கவும் முடியல. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி, ஏன்னா நான் வேற இடத்துல இருக்கோம், அவங்க வேற இடத்துல இருக்காங்க, நம்மளால போகவே முடியாது. ஸோ அது அவங்களுக்கு அது ஆப்ஷன்ஸ் இல்லை, அதனால பண்றாங்க. பட் நமக்கு அது தேவையில்லையேன்னு தோணுது. இது எந்த அளவுக்கு சரி சார்? நம்ம சரி அவங்களுடைய தனிப்பட்ட இது, அதனால செய்யறாங்கன்ட்டு விட்டுடலாங்களா? வாழ்க வளமுடன். ஒரு ரியலா இந்தியாவை விட்டு பெற்றோர்களை விட்டுட்டு வெளிநாட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு டைம்ல நேரத்துல இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் வருவது ரொம்ப 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 சாதாரணம். இது ஒரு சிக்கல் தான். ஏன்னா நமக்கு சரியதுன்னு தோணுது, ஆனால் அவர்கள் அதை பின்பற்ற மனசளவுல சிந்தனை அளவுல தயாராக இல்லாம இருக்கலாம். இல்ல அதுக்கு தயாரா இருந்தா கூட அங்க வாய்ப்புகள், அதற்கு ஏற்ற வாய்ப்புகள் இல்லாமலையும் இருக்கலாம். ஸோ ஐ திங்க் என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் விசாரிச்சு பார்த்ததுல இது கொஞ்சம் நல்லா இருக்கு, இது கொஞ்சம் பெட்டர், சைடு எஃபெக்ட் கம்மி அப்படின்னு நம்ம அவங்களுக்கு அன்பா தெரியப்படுத்தலாம். ஆனாலும் ஒரு வயசுக்கு மேல நம்ம நல்லது எது என்பதை காட்டிலும் எது அவர்களுக்கு சௌகரியமானது, எது அவர்கள் மனம் சந்தோஷமாக எதை ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்ற முடியும் என்பதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு நல்லதுன்னு சொல்லி கொடுக்குறோம், அந்த ஏஜ் இது இல்லை. அவங்க அதனால ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டுன்னா, இப்ப உதாரணத்துக்கு எங்க அப்பாவுக்கு 88 வயசு ஆகுது, 75 வயசு வரைக்கும் இதுல போவாங்க, ஸ்கூட்டில போவாங்க. ஒரு தடவை கீழே விழுந்துட்டாங்க, லேசா அடிபட்டுச்சு. இப்போ அவங்க பலசர கடை வச்சிருந்தாங்க. இப்போ அவங்களால நீங்க வெளியே அதாவது அவுட்டிங், வீட்டை விட்டு நீங்க எங்கேயுமே வெளியில போகக்கூடாதுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு. அதனால நீங்க வெளியில போங்க, கார்ல வாங்க, கூடுமான வரைக்கும் ரொம்ப லாங்கா போகாதீங்க. இப்போ நீங்க அவங்களுக்கு பிடிச்சதை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா முதல்ல மனசு ஒரு
இப்பவுமே நமக்கு இப்ப முக்காவாசி நோய்களுக்கு அடிப்படை காரணம் மனசு அப்படிங்கும் போது ஒரு ஏஜுக்கு மேல ஆற்றலே குறைவாக இருக்கும் பொழுது அவர்களுடைய மனம் உடல் குறைபாடுகளை விட ரொம்ப ரொம்ப டாப்ல நம்ம அதை அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால அவங்களுக்கு அதுதான் வசதியாக இருக்கும் என்றால் நம்ம அதை தான் நம்ம கொடுத்தாகணும். ஸோ நீங்க சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு அவங்க சரின்னு சொன்னா கூட அவங்களுடைய மனதுல அதுல முழு நம்பிக்கை இல்லை என்றால் அந்த சிகிச்சையே வேஸ்ட் தான். ஏன்னா நம்பிக்கை என்பது எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, நம்பிக்கை இல்லைன்னா அது முழு பலனை தரப்போறது கிடையாது. சோ அப்போ சிற்றறிவு கேட்டால் அப்படிங்கிறது இங்க நம்பிக்கை இல்லாம நம்ம கேட்கும் பொழுது அது அது எஃபெக்ட் ரொம்ப பலனை தராது. செய்வாங்க, ஆனா அது பலன் இருக்காது. அதனால அதை காட்டிலும் நீங்க செய்யறது கரெக்ட் தான், இது நல்ல ஷுவரா கிடைக்கும், நல்ல குணமாயிரும், கவலையே படாதீங்க, இதுல நாம ஏதாவது உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இதை நீங்க அணுகுனீங்கன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்காக நீங்க வருந்தப்படவோ இல்ல தப்புன்னு தெரியுதுன்னு நினைக்கவோ அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற அளவுல தான் நம்ம அந்த முடிவு எடுப்பது சரியா இருக்குமே ஒழிய ஒரு ஏஜுக்கு அப்புறம் எது சரி என்பது கொஞ்சம் செகண்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். அருமையான கேள்வி. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் கிளாரிஃபிகேஷன் சார். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதான் எங்களாலே போக முடியல, அதுதான் சிச்சுவேஷன். ஷூர், நன்றி. ஏன்னா அங்க இருக்கிறவங்க அவன் மாட்டுக்கு சொல்லிட்டான், அவன் அங்க இருக்கான், கஷ்டப்படுறது நாங்களாம், சுத்தி இருக்கிறவங்களும் நம்மளை திட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதுல அவ்வளவு நம்ம ஊர்ல எதுவுமே நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியெல்லாம் கிடையவே கிடையாது. வீட்டுல ஒரு சின்ன தண்ணி ஒழுங்குனாத கூட நம்ம சொன்ன நேரம் அவன் வர்ற நேரத்துக்கு நாம இருக்கணும். அப்படிதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. சோ நம்ம அவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு கொஞ்சம் நம்மளை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். சிறப்புங்கய்யா, நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக நெய்வேலியிலிருந்து லட்சுமணன் காந்திபதி ஐயா. ஐயா கேள்வியை மட்டும் சுருக்கமா கேளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சாரிங்க ஐயா. இப்ப ஐயா ஒரு சின்ன கேள்வி. தனிமனித ஒழுக்கம்ன்றப்ப நம்ம தனிமனித, அதாவது தனித்து இருக்கிறப்ப செய்யக்கூடிய வேலைகளை கரெக்டா செய்யணும் அப்படிங்கிறது ஒரு இருந்தாலும் மனசு போற போக்குல ஏதோ ஒரு இது நம்ம சரி ஃப்ரீயா இருக்கணும், கொஞ்சம் செஞ்சுக்கலாம், ஏதோ ஒன்று நம்ம அப்படி செஞ்சிட்ட பிறகு ஐயோ இப்படி செஞ்சிட்டோமே அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துதுங்களா ஐயா? அதை இப்போ எப்போதுமே இன்னொருத்தவங்க கண்ட்ரோல்லே இருக்கணுங்கிற இது இல்லாம தனித்து இருக்கிறப்பையும் அந்த சூழல்லையே நம்ம இருக்கணுங்கிற ஒரு இதை எப்படிங்க ஐயா கொண்டு வர்றது? ஒண்ணு. இப்ப இந்த மருத்துவ ரீதியா சொன்னீங்க இல்லையா, இப்ப அலோபதியில இப்படி போகணும், இந்த மாதிரினா இவ்வளவு தூரம் சிகிச்சை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க ஒரு சர்ஜரி வரையும் போகுதுன்னா அது நம்ம வேற இதுல போறோம் அப்படின்னாக்க அந்த மாதிரி இல்லை சரியாயிடும் அப்படின்றது தெரிஞ்சு நம்மளுக்கு இப்படி ஒரு சூழல் இருக்கப்ப எது பெஸ்ட்டுங்கிறப்ப நம்மளுக்குள்ள ஒரு குழப்பங்கள் இருக்கு. ஆனா ஒரு சித்தாவோ ஆயுர்வேத ஹோமியோபதியில இதுல தீர்வு இருக்கு, நல்லபடியா பண்ணிடுறாங்க அப்படின்றது தெரிஞ்சாலுமே ஐயோ நம்ம இதுக்கு போயிருந்தா நல்லா இருக்கும், அதுக்கு போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கப்ப எதங்க நம்ம முடிவு எடுக்கிறது? முதல் கேள்விக்கு வருவோம். இந்த உண்மையிலே நீங்க சொன்னது பிராக்டிக்கலா இது கரெக்ட் தான். அது என்னன்னா, எல்லாரும் இருக்கும் பொழுது நம்ம வேலை தானா நடந்துட்டு இருக்கோம். நம்ம தனிமையாக இருக்கும் பொழுதுதான் அதுதான் ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம உள்ள ஆள் மனசு, நம்மளுடைய கருமையத்துல இருக்கிற பதிவுகள்லாம் வெளியே வரவிடாம இதுவரைக்கும் என்னெல்லாம் துடிச்சுக்கிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் வரும். என்னன்னு, சினிமா பார்க்கலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா, அது நல்ல விஷயமா இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம், ஆனா உள்ள இருக்கிறது அது வெளியில வருகிறது தனியாக இருக்கும்போது. உண்மையிலேயே இது மாதிரி சூழ்நிலைகள்ல நாம நிறைய பேர் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தவறுகள் செய்கிறார்கள் ஆக்சுவலா, தனியாக இருக்கும் பொழுது. ஏன்னா பக்கத்துல யாரும் இல்லை, அது இல்லைன்ட்டு. அப்போ இதை நாம கண்டிப்பாக அந்த ஒழுக்கத்தை பின்பற்றி ஆகணும். அப்போ நம்ம இதுக்கு அடிப்படையா என்ன செய்யணும், இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா இன்னைக்கு காலையில ஒரு பார்த்தமே, எண்ணம் அது தோல்வி அடைந்தால் அதன் வேகம் மிகும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். சப்ரஷன் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் எக்ஸ்பிரஷன். அதாவது நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை அடக்குவதை விட வெளிக்குணர்வதுதான் சிறந்தது. வெளிக்குணர்வதை விட அடக்குவது என்பது ரொம்ப ஆபத்தானது. அப்போ நாம இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எதுல நான் தனியாக இருக்கும் பொழுது தவறுகிறேன் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சுட்டு பார்த்து, மகரிஷி அவர்கள் எண்ணமாக என்றால் 6 காரணம் கொடுத்திருப்பார். ஆசையாக என்றால் செயல்படுத்தும் பொழுதோ செயல் முடித்த பிறகோ அதை நிறைவு செய்த பிறகோ துன்பம் வரும் என்றால் அது முறையற்ற ஆசை, அதை நம்ம நீக்கணும்னு சொல்லியிருப்பார். ஸோ அதை கொஞ்சம் நீங்க ஒரு 2 தடவை 3 தடவை இந்த மாதிரி தனியாக இருக்கும் பொழுது நாம என்ன செய்திருக்கோம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசனைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தவறு என்னன்னு தெரிந்துவிடும். அதை அடுத்த தடவை அதை திருத்திடலாம், அதை மாத்திக்கொள்ளலாம். இதுவும் அது தெரியுது, ஆனாலும் முடியலை அப்படின்னு சொல்லும் போது
அப்படியும் சான்சஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், உள்ள இருக்கிற பதிவு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வலிமை அடையலை. அப்ப நான் நாளையிலிருந்து 2 நாளைக்கு தனியா இருக்க போறேன் அப்படின்னு முன்னாடியே ஒரு விசுவலைஸ் பண்றது, அந்த சந்தர்ப்பத்தை வலிமைப்படுத்துறது. அவங்க கிருபாநிதி அம்மா சொன்னாங்க, எழுதுனாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கையிலான நம்ம ஒரு பேப்பர்ல எழுதுறது, இதெல்லாம் வந்து நம்ம வலிமை சேர்க்கிற சில பிராக்டிசஸ், ரெப்பிட்டிஷன் பண்றது, இதெல்லாம் நம்ம செய்ய 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 அப்ப அதை எதிர்கொள்வதற்கு முன்னாடியே நம்மளை தயார்படுத்தி கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை ஈஸியா சமாளிச்சிடலாம். ஸோ அதைத்தான் நீங்க செய்யணும். ஒண்ணு. ரெண்டாவது, மருத்துவ ரீதியாக சர்ஜரி முதல்ல இது ஒண்ணு புரிஞ்சுக்கும். நான் சொன்னது வந்து இப்ப அலோபதி கெடுதல் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. எதுக்கு, அதாவது சில விஷயங்களுக்கு இப்ப ஆக்சிடென்ட் ஆயிட்டு குரோனிக்கா டிசீஸ் ஆயிட்டு பிபி 180 இருக்கு, இப்ப போய் நீங்க அல்டர்னேட்டிவ்ல போனீங்கன்னா டைம் அதிகமாகும், அதுக்குள்ள பல உறுப்புகள் பாதிப்புக்கு ஆயிடலாம். ஸோ எதுக்கெல்லாம் முதல்ல நம்ம அலோபதி போகணுமோ அதுக்கு அலோபதி தான் போகணும். இப்பவும் அலோபதிலையும் பல மருந்துகள், பக்க விளைவுகள் குறைவாக இருக்கிற மருந்துகள், நல்ல மருந்துகள் பல நல்ல இதுக்கு இருக்கிறது. ஸோ அதனால அதை வந்து நீங்க டோட்டலா ஒதுக்கிடணும், நான் அதுக்கு போகவே மாட்டேன் அப்படின்லாம் நினைச்சோம்னா நம்ம தான் பாதிக்கப்பட போறோம். எப்ப எது தேவையோ அதை பயன்படுத்த வேண்டும். இப்ப எதை செலக்ட் பண்றது, நிச்சயம் அது வந்து கால்வலிக்கு ஒண்ணு, தலைவலிக்கு ஒண்ணு, முதுவலிக்கு ஒண்ணு, ஒவ்வொரு பிரச்சனையை பொறுத்து சில மருத்துவ முறைகள் வந்து அதுல பெஸ்டா இருக்காங்க. இப்போ வந்து எலும்பு சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்டது, டிஸ்க் ப்ராப்ளம், பேக் ப்ராப்ளம், முட்டி வலி, கால் வலி, ஷோல்டர், ஃப்ரோஷன் ஷோல்டர், என்னை பொறுத்த வரைக்கும் ஆயுர்வேதா நம்பர் 1. ஸோ இது வந்து நீங்க கேஸ் டு கேஸ் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும், ஆராய்ச்சி பண்ணி தான் நீங்க அது ஒரு முடிவுக்கு வரணும். இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது சார் அப்படின்னா இன்ட்யூஷன், உள் உணர்வு வருவதற்கு நம்முடைய அலைச்சூழலை குறைக்க வேண்டும். அது உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும் சொல்லாது, சூழ்நிலையும் ஏற்படுத்தி விடும். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால முயற்சி பண்ணுங்க அல்டர்னேட்டிவ்க்கு. அது வந்து ஆரம்ப கால பிரச்சனையாக இருந்தால் அது தாராளமாக அதை முயற்சி செஞ்சிடலாம். ஆனால் ஒரு முற்றிய ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால், இப்ப இதயத்துல 60-70% அடைப்பு இருக்காங்க, நான் இப்போ ஹோமியோபதி போறேன் வேலைக்கு உதவுமான சிக்கல் தான். அப்ப முதல்ல அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்துட்டு அதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு அதற்கப்புறம் போகலாம். அதுவும் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் வந்து இன்னொருத்தருக்கு முயற்சி பண்றது கடைசியா தான் வச்சுக்கணும். எனக்கு பிரச்சனை, இப்ப நான் பண்ண போறேன், அதுவும் என் ஒய்ஃப் ஓகேன்னு சொன்னா தான் நான் அந்த போக முடியும். அப்பதான் நல்லது. இல்ல அவர்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி என்னுடைய பாசிட்டிவிட்டிக்கு ஹெல்ப்பே பண்ணாது, முட்டிக்கிட்டு இருக்கும். அப்ப அந்த நெகட்டிவ் எனர்ஜி இது சரியான மெத்தடா இருந்தா கூட அங்க வேகம், குணமாகிற வேகம் குறையும். ஸோ இத்தனை விஷயங்களையும் நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்து தான் முடிவு எடுக்கணும். உள்ளுணர்வு பெஸ்ட். அந்தந்த துறைகள் இருக்கிற எக்ஸ்பர்ட்ட கேளுங்க. கொஞ்சம் நல்ல எண்ணத்தோடு, பணம் மட்டுமே குறிக்கோள் என்று வாழாத அந்த மருத்துவர்கள்ட்ட நீங்க ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக ராஜேஸ்வரி அம்மா பெங்களூர்ல இருந்துன்னு நினைக்கிறேன். ராஜேஸ்வரி அம்மா நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். அடுத்து இந்துவரதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா, இந்துவரதன். வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு கொஞ்ச நாளா வந்து அந்த இடது கால் மூட்டு வலி இருந்தது, அப்புறம் வலது காலும் மடிக்க முடியாம முட்டு வலி ரொம்ப இதா இருந்தது ஐயா. ஒரு 3-4 மாசமா. நான் ஏதோ என்னோட ஏஜ் 52 ஐயா. இந்த ஏதோ ப்ராப்ளம் இருக்கும், அதனால இதுல தாங்கறதுனால அப்படின்னு நினைச்சேன் ஐயா. அப்புறம் வந்து அப்படியே எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு ரொம்பவே வலி தாங்க முடியாம MRI ஸ்கேன் பண்ணி பார்த்தா லைட்டா லெகமெண்ட் டேர்ன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து நீங்க பேண்டேஜ் போட்டுட்டு அவங்க நீ பேண்டேஜ் மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. 2-3 வீக்ஸ் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க, அப்புறம் தான் வந்து உங்களுக்கு சரியாகும், அது வரைக்கும் நீங்க எதுவும் நடக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோட டவுட் என்ன, ஏன்னா இப்ப வந்து நம்ம இது எக்ஸசைஸ் நம்ம பண்ணலாமா இல்ல? எனக்கு வந்து இப்ப பிசியோதெரப்பி மட்டும் தான் நான் போயிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு இது கொடுக்குறாங்க, பெயின் கில்லர் மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க ஐயா, அதை எடுத்துட்டு இருக்கேன் நானு. எனக்கு அந்த எக்ஸசைஸ் இப்ப எவ்வளவு நாள் அது மாதிரி ஜென்ரலா என்னோட இது மாதிரி எப்ப சரியாகும்? எப்ப நம்ம வந்து மகரிஷியோட எக்ஸசைஸ் எப்ப செய்யலாம்? ஆனா அவங்க பிசியோதெரப்பி எக்ஸசைஸ் சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வாரத்துல இருந்து. இப்ப ஜென்ரலா என்னோட ஐடியா, ஏன்னா இது லெகமெண்டார் சின்ன டைனி ஸ்டேஜ், நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணதுனால இது செகண்ட் ஸ்டேஜ்ன்ட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஜரி வரைக்கும் போயிருக்கோம், பரவாயில்ல நீங்க எந்த ஸ்டேஜ்ல வந்து நாளுக்கு வரணும். இப்ப எனக்கு என்னோட அட்வைஸ் இதுதான். எனக்கு எப்படி நான் அது ஃபர்தரா இப்ப எப்படி நான் எனக்கு ஒரு ஐடியா மட்டும். வாழ்க வளமுடன். இது வந்து ஒரு 4 years பேக்
ஓகேயா. என்னுடைய தம்பி பொண்ணு என்கேஜ்மெண்ட், கல்யாணம் நினைக்கிறேன், கல்யாணமா என்கேஜ்மெண்ட்டா ஞாபகம் இல்லை. ஒரு டயத்துல ரொம்ப கொஞ்சம் அவசரமாக ஏதோ ஒரு ஜாமான் தேவைன்னு சொல்லி கடைக்கு போயிட்டு வரும்பொழுது அவங்க கடை வாசல்ல ஒரு கார்பெட்டை விரிச்சிருக்காங்க. அது வேற தூக்கிட்டு இருந்திருக்கு. நான் வேற கார்ல கொஞ்சம் பேர் யாரோ வெயிட் பண்றாங்களேன்னு சொல்லிட்டு வேகமா வந்தேன். அது தட்டிச்சு, அப்படியே விழுந்ததுல இந்த கையை வந்து ஊனியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு பெயின் இருந்துச்சு. ஸோ டாக்டர்கிட்ட போனேன். அவங்க வந்து இல்லை, நான் ஆக்சுவலாக டாக்டர்லாம் போகல. ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணேன், ஓகே விழுந்திருக்கு இவ்வளோதானே, இட்ஸ் ஓகே ஃபைன், நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணால் சரியா இருக்கும், நம்ம தான் காலையில எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம், மாலைக்கும் எக்ஸசைஸ் பண்ணால் எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக எடுத்துட்டேன். லைட்டாக எடுத்துட்டு நான் வந்து அது பெருசாக கண்டுக்கல. ஆனால் அன்னைக்கு நைட்டு வந்து கொஞ்சம் வலி அதிகமாச்சு. அப்புறம் வீட்டில் சொன்னாங்க, இல்லை நீங்க கண்டிப்பா டாக்டர்கிட்ட போகணும், ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும். ஓகே ஃபைன், மறுநாள் டாக்டர்கிட்ட போனோம், எக்ஸ்ரே எடுத்தாங்க. இதுல கொஞ்சம் லிகமெண்ட்லாம் டேர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேண்ட் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் இதை கொடுத்துட்டு அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். நாங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணுவோம் சார், பண்ணுவோம் டாக்டர், இன்னும் கொஞ்சம் இது மூவ்மெண்ட்லாம் கொடுக்கலாம், நீங்க மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா குணமாக்குறதுக்கு 1 மாசம் ஆகும். மூவ்மெண்ட் கொடுக்காம நாங்க பேண்டேஜ் ஏன் கொடுத்துருக்கோம், அப்பதான் சீக்கிரம் வளரும். எந்த இடத்துல லிகமெண்ட் டியரா இருக்கோ அதுக்கு நீங்க மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து குணமாகிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு அவர் மருத்துவர் சொல்றாரு. அதை நான் கொஞ்சம் வெரிஃபை பண்ண அப்புறம் கரெக்டா அவர் சொல்றாரு. ஏன்னா இந்த லிகமெண்ட்ங்கிற அந்த முட்டுல இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து அதாவது அந்தந்த ஃபார்ம்ல அப்படியே இருக்குன்னா அட்லீஸ்ட் அது குணமாயிரும். தானாவே குணமாகக்கூடிய சக்தி இருக்கிறது, அறிவு இருக்கிறது. நாம அந்த இடத்துல போய் எக்ஸசைஸ் பண்றது. அதனாலதான் மகரிஷி அவர்கள் சர்ஜரி பண்ணுனா 3 மாசத்துக்கு எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் சொல்லியிருப்பாங்க, ஒரு விதிமுறையில் கொடுத்திருக்கிறாங்க. ஏனென்றால் அங்க சில இயற்கையாக அது தானாக அதை எல்லாத்தையும் அந்தந்த இடத்துக்கு கொண்டு வரணும். ஸோ அதனால இப்போதைக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறது பெஸ்ட் நான் சொல்றேன். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க இந்த பேண்டேஜை எடுத்துட்டு இப்ப அவங்களே பிசியோதெரப்பி சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இந்த பிசியோதெரப்பியில எந்த மாதிரியான மூவ்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரியான மூவ்மெண்ட்டும் நம்ம எக்ஸசைஸ் இருக்குன்னா அதை நீங்க செய்யலாம். பட் இது வந்து ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. ஏன்னா எனக்கு L5 L6 L7 உடைஞ்ச அப்புறம் டாக்டர் மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், முன்னாடி குனியக்கூடாது, வெயிட்டானதை எடுக்கக்கூடாது, இப்படிலாம் நான் திரும்பக்கூடாது, முதுகு தண்டு எப்பொழுதும் ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி வச்சுக்கணும், பெல்ட்டை போட்டுக்குங்க, அது 1 மாசம் கழிச்சு வாங்க சர்ஜரி பண்ணலான்னு தான் அவங்க முதல்ல சொன்னது. ஆனால் நான் மறுபடி 1 வருஷம் கழிச்சு இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்காவை போக வேண்டியிருந்தது. ஒரு 17 மணி நேரம் ஃபிளைட்ல போகணுங்கிறதுனால என் ஊருக்கு சொல்லிட்டாங்க, ஒரு ஆர்த்தோ பண்ணாம நீங்க போகக்கூடாதுன்ட்டாங்க. அதனால ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட பார்த்து கொடுத்தோம் போது அவர் சொன்னாரு, எங்களுக்குள்ளதானா, ஆமா சார், பிஞ்சு போயிருக்கு, நீங்க வந்து அவர் நடக்க சொன்னார், அதை ஏதோ பச்சையா சொன்னார், அதெல்லாம் செஞ்சு ஒரு பெயின் இல்லை, என்ன சார் பண்றீங்க, என்ன பண்ணுறீங்க, போட்டு வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் ஒண்ணும் வைக்கல, அப்ப என்னதான் பண்றீங்க, டெய்லி ஒரு எக்ஸசைஸ் பண்றேன், என்ன எக்ஸசைஸ், அது வாழ்வு மாடல்ல சொல்லி கொடுக்குறாங்க, அந்த எக்ஸசைஸ் தான் சொல்லு. அவர் டாக்டர், அவருக்கு தெரியாது இல்லை, சோ அவருக்கு நான் சொன்னேன். 10 நிமிஷத்துல ஒரு பேஷண்ட் அனுப்ப வேண்டிய அந்த ஆளு ஒரு பெட் ஸ்ப்ரெட்டை கீழே விரிக்க சொல்லி என்ன ஒவ்வொரு எக்ஸசைஸும் பண்ண சொன்னார். ஒவ்வொரு தடவை எல்லா எக்ஸசைஸும் பண்ணி முடிச்சப்பறம் என் வீட்டம்மா பத்தி சொன்னாரு, நான் ஒரு பேப்பர்ல கேரண்டி தரேன், அவர் 3க்கும் போலாம், இருந்துக்குள்ள வக்கைச்சியும் தூக்கலாங்க, அவருக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆனா எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம், நாங்க எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை இப்படி போட்டு முதுகு தண்டை ட்விஸ்ட் பண்றாரு, இந்த ஹிப் ரொட்டேஷன்ல இப்படி செய்யறாரு, இதெல்லாம் நாங்க செய்யக்கூடாதுன்னு சொல்ற எக்ஸசைஸ் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு பெயின் இல்லை, குணமாயிருக்குன்னு சொல்றாரு. சோ இது எப்ப செய்யலாம்னா, நீங்க அந்த பிசியோதெரப்பி செய்யக்கூடிய எக்ஸசைஸ் நம்ம எக்ஸசைஸ் முரண்பட்டிருக்கான்னு பாருங்க. அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் முரண்படலைன்னா செய்யலாம். செய்யும் பொழுது எந்த எக்ஸசைஸ் செஞ்சாலும் லேசா வலி இருக்குன்னு அங்கே நிப்பாட்டிடணும், வலியோடு தொடராதீங்க. ஆனா கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு விட்டுருங்க, அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு விடலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அந்த அசைவு அந்த உடலுக்கு தேவையான அந்த வளர்ச்சியையோ இல்ல எதை சேர்க்கணுமோ அதை சேர்ப்பதற்கு நம்ம உதவி செய்யறதா அர்த்தம். அதை மீறி டபார்னு எக்ஸசைஸ் பண்றது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு ஆயுர்வேத டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, தன்வந்திரி தைலம்னு கடையில கிடைக்கும், அந்த தைலத்தை வாங்குங்க, கொஞ்சம் ஹீட் பண்ணி அந்த எந்த இடத்துல எல்லாம் முட்டி இருக்கோ அது வந்து நரம்புகளை பலப்படுத்துகிறது, இந்த லிகமெண்ட் டியர், ட்ரையா இருக்கிற டிஸ்க், இதுக்கெல்லாம் அது உதவி செய்கிறது. ஸோ அதை நீங்க பயன்படுத்தலாம். ஒரு ஆயுர்வேத டாக்டரை பார்த்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. நன்றி. அடுத்த அன்பராக ராஜேஸ்வரி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சந்திரம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்துட்டு ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். என்னோட டவுட் எல்லாம் எல்லாரும் நம்மளோட அவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க ஐயா. எனக்கு நிஜமா நீங்க வீடியோல வர்றது எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். சந்திரம்மா கேட்டது ரொம்ப நல்லதாச்சு. ஏன்னா நாங்க கத்தார் வர முடியாது, பார்க்க முடியாது உங்களை. ஆல்மோஸ்ட் நீங்க நான் நினைக்கிறேன் ஐயா, வேதாத்ரி மஸ்ஜித் ஒரு 50% பர்சனலா நீங்க நல்லா ஃபாலோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க சொல்றது இதுல பழக்கம் பண்ற அபியாசம், பழக்கம் ஹேபிட்ஸ்க்கு
நம்ம ஸ்ட்ரகிள் பண்றது ஹியூமன் நேச்சருக்கும் இன்பிட்வீன் தான் நம்ம இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். தாற்பயம் டோட்டல்லி உங்களோட ஸ்பீச் இன்னைக்கு ஐயா சொல்லியிருக்காங்க இல்லையா ஐயா, வேதாத்ரி மகர்ஷி ஐயா, என்னன்னு நம்ம நல்ல பழக்கம் கெட்ட பழக்கம் நல்ல பழக்கமும் தெரியாது. ஆனா ஒரு பழக்கம் இருக்கு நம்மளுக்கு, காஃபி கெட்ட பழக்கம், நிறைய பேருக்கு நல்ல பழக்கம். ஆனா அது கெட்டதுன்னு நம்ம யோகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சும் பட் காஃபி இல்லாம இருக்க முடியாது. நம்ம தான் ப்ரொஃபசர்ஸ் ஒன்றும் பிரயோஜனம் இல்லான்னு தோணும் ஒரு வாட்டி எனக்கு. காஃபி விட முடியாது, கெட்டதுன்னு தெரியும். இந்த ரெண்டுல நம்ம ஸ்ட்ரகிள் பண்றது ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி தெரியறதையா எனக்கு. லாங்குவேஜ் ப்ராப்ளம், என்னோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அம்மா புரியுதுமா ராஜேஸ்வரி அம்மா, நீங்க வந்து எனக்காகவும் இந்த கேள்வி கேட்ட மாதிரி இருக்கு ஐயா. இதே கேள்வி எனக்கு இருக்கு. காஃபி வந்து விட முடியலங்க ஐயா. இந்த குவாலிட்டி இல்லையே அப்படின்னு ஒரு தோணும் எங்களுக்கு. ஏன்னா கெப்பாசிட்டி இருக்கு, அதனாலதான். இல்லாம இருந்தா நம்ம ஆசைப்பட்டு அது ரொம்ப தப்பு. ஆனா ஒரு 5 காஃபில இருந்து 2 காஃபிக்கு வந்து நிறுத்திருக்கேன் ஐயா. ஆனா வந்து அந்த காஃபிக்கு அடிமையாதாயா இருக்கு நாக்கு. 5லதான் இருக்கமா, நான் இன்னும் 75 5 இருக்கு. நான் எனக்கு இன்னைக்கு ஐயா ஸ்பீச் கேட்கும் போது எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்குது. அது நம்ம 22 இயர்ஸ் ஆயிடுச்சு இதுக்கு வந்தும். ஏன் அது கண்ட்ரோல் பண்ண முடியல நம்மளால? ஐயா மாதிரி நம்ம டெப்த்துக்கு போலாம் விஷயத்துக்கு. ஆக்சுவலா அதுதான் தப்பு. அம்மா நீங்க சவுக்கால அடிக்கிறீங்க, என்னதான் அடிக்கிறீங்க. எனக்கு அது எனக்கு என்ன சேர்த்திமா, என்ன சேர்த்திடா உங்களுக்கு. உங்களை ஹேபிட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. என்னோட பேட் ஹேபிட் தான் நான் சொல்றேன். கண்டிப்பா ஐயா மாதிரி நம்ம பதில் சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதாவது கொஞ்சம் பிராக்டிக்கலா நடைமுறையில நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து இப்ப காஃபி குடிக்கிறது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். காஃபி கெடுதல் அப்படிங்கிறது ஒரு மெஜாரிட்டியா இருக்கிற ஒரு ஒப்பீனியன். இப்ப பாருங்க, அந்த சாட் பாக்ஸ்ல பழனி சார் ஒன்று போடுறாரு. அக்கார்டிங் டு டாக்டர் வில்லியம் லீ, காஃபி இஸ் குட் டு அவாய்ட் கேன்சர் அப்படின்னு போட்டிருக்காரு. அதனால நீங்க ரொம்பலாம் ஒன்றும் இதுக்காக அப்செட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாம எந்த பழக்கத்துக்கும் நாம அடிமையாவது என்பது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். நம்ம கண்டிப்பாக அதை மாற்ற வேண்டும். நானா தெரிஞ்சுதான் இப்ப எனக்கு நான் வேணும்னு நினைச்சுதான், அன்கண்ட்ரோல்டா இல்ல, வேணும்னு நினைச்சு நான் காஃபி குடிக்கிறேன். தட் இஸ் இட் ஷோஸ் நம்மளுடைய மென்டல் கிளாரிட்டி, வில் பவர் எவ்வளவு இருக்கு அதெல்லாம் நமக்கு காமிக்குது. ஸோ ஆக்சுவலா ஒரு ஏஜுக்கு அப்புறம் மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையில சொல்லியிருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, இயற்கை உணவு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல ஒரு கவிதையில கொடுத்திருப்பாங்க. இந்த உடல் எதை வைத்து இவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்கிறதோ, நான் அதை வைத்து கொண்டே நான் பயணம் செய்தால் உள்ள இருக்கிற உறுப்புகளுக்கு ஆல்ரெடி பழக்கமாயி போச்சு. எப்படி காலையில எழுந்திரிச்சோம் நான் பல்ல தேய்க்கணும், தண்ணி குடிக்கணுங்கிறது பழக்கம், தண்ணி குடிக்கிறது குடிநீரை சொல்றேன் நான், படிக்கணும் அப்படிங்கிறது பழக்கத்துல இருக்கும். அதே போல நம்மளோட உடல்ல இருக்கிற ஜீரண மண்டலத்துல இருக்கிற அத்தனை உறுப்புகளும் எதை வைத்து கொண்டு இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறதோ, நீங்க திடீர்னு அதை மாற்றுவது ஒரு ஷாக்கு தான். அதனாலதான் நமக்கு தலைவலி வர்ற மாதிரி இருக்கலாம், இல்ல ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கலாம், நமக்கு ஒரு வேலையும் ஓடாம இருக்கலாம். இதெல்லாம் அதனுடைய விளைவுகள். ஸோ அதனால காஃபிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 5 குடிக்கிறோம், அதை 2 ஆக்குறோம், 1 ஆக்குறோம், அப்புறம் அதை வந்து சுக்கு காஃபியா மாத்துறோம், அல்ல கொத்தமல்லி காஃபியா மாத்துறோம். இப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 மாசம் டார்கெட் வச்சுட்டோ இல்ல 1 வருஷம் டார்கெட் வச்சுட்டோ நம்ம குறைக்கிறதுக்கு பண்ணலாம். அதற்கு அப்புறம் நீங்க வந்து எப்பமாவது ஒரு தடவை வாழ்க்கையில ஒரு 10 பேர் மீட் பண்றோம், அவங்க எல்லாம் எனக்கு மட்டும் காஃபி எல்லாம் குடிக்க மாட்டேன், எனக்கு டீயும் குடிக்க மாட்டேன், எனக்கு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுங்க, அது அடுத்தவங்களை தொந்தரவு பண்றது கூட, அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து ஒரு காஃபி குடிச்சுக்கிறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ முற்றிலுமாக அதை நம்ம புலன் இன்பத்துல வேண்டாம் மகரிஷியும் சொல்லல இல்லையா, அளவு முறையை கடைபிடிக்கணும், அவ்வளவுதான். சோ அந்த அர்த்தத்துல நம்ம அதை எடுத்துக்கொண்டு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஆனால் கூடுமான வரைக்கும் அதை நம்ம வந்து அதை தவிர்த்துட்டா நல்லது. இது ஏஜ் ஆக 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 குடிக்கலேங்கிறதுனால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடக்கூடாது, அவ்வளவுதான். சோ அந்த அளவுல அதை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறோமா. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி, நல்வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி அம்மாக்கும். அம்மா உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மேரியா உங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வாழ்க வளமுடன். மைக் ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். முன்னாடி அம்மா ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க, ஐயா காபி குடிப்பது கூட முன்னோர் காட்டிய
வலியோ அப்படின்னு போட்டு வாழ்க வளமுடன் அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மையிலேயே அவர்கள் சொன்னதுதான். ஆனா என்னன்னா அதை மட்டும் நம்ம பின்பற்றிட்டு அந்த காலத்துல அவங்க 4 மணிக்கு சாப்பிட்டாங்க, நீத்து சோற காலையில சாப்பிட்டாங்க, 4 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நடந்து குளிக்க போனாங்க, சாமி கும்பிட போனாங்க. நம்ம அதெல்லாம் பின்பற்றாம இதை பின்பற்றும் போது கொஞ்சம் இயற்கைக்கு முரண்பட்டதாக அமைந்து விடும். நிறைய விஷயங்கள் அவர்கள் செய்ததை நாம செய்துட்டோம்னா தாராளமாக அதை அவங்க செஞ்சது அத்தனையுமே வந்து நம்ம பின்பற்றலாம். நன்றி உங்க கமெண்ட்ஸ்க்கு. வாழ்க வளமுடன். சிறப்புங்க ஐயா, வாழ்க வளமுடன். மாரிமா நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். மாரி ஆர் மேரி, நீங்க பேசலாம், தொடர்புல இருக்கீங்க. வாழ்க வளமுடன். இப்ப வந்துங்கய்யா, நம்ம வந்து இப்ப நம்ம பேசுறோம்ல, நம்ம வந்து நம்ம காயத்ரி மகரிஷி நம்ம இருக்கோம், இவ்வளவு தூரம் இருக்கிறோம், எல்லாமே 22 வருஷமா இருக்கணும். முதல்ல அம்மா ராஜேஸ்வரம் அம்மா சொன்ன மாதிரி நம்ம வந்து என்னதான் வந்து நம்ம இந்த இயக்கத்துல இருக்கிறோம் எல்லாமே செய்தாலும் கூட ஒரு சில பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு தவறும் தெரிஞ்சு கூட பல நேரங்கள்ல நம்மளால அதை மாத்திக்க முடியாத சூழ்நிலை வருது. அது வந்து நீங்க சொல்ற மாதிரி பெருமன தூண்டலாகவும் அது இருக்கு. அந்த விழிப்பு நிலை இன்னும் வருவதற்கு நமக்கு அந்த நிலை என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. முதல்ல அந்த தீய பழக்கம் வந்து விடுபடணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பயிற்சி முறை என்னதான் பார்த்தோம்னா அந்த பதிவின் காரணமாக அது நம்ம வேணான்னு நினைச்சா கூட சில நேரங்கள்ல அதுல போய் நம்ம அது இது அந்த விழிப்புணர்வு தவறி நம்ம செய்ய வேண்டிய நிலை வருது. அதை மாத்துறதுக்கு என்ன மாதிரி பயிற்சி எடுக்கணும்? வாழ்க வளமுடன். நம்ம ஏற்கனவே அந்த இதுல சொன்னோம் இல்லையா, துரியாதீத தவத்தை ஒழுங்கா செய்ய செய்ய அந்த பாடல்ல சொன்னாங்களே, இப்ப ஆரம்பத்துல பாடும்போது உலக இன்பங்களில் அளவு முறை கிட்டும், பஞ்சேந்திரிய தவம் செய்யறது, இதெல்லாம் போக நீங்களே அதுல நிறைய விஷயங்களை சொல்லிட்டீங்க. நம்மள்ட்ட பதிவுகள் இருக்கு. மகரிஷி சொன்ன அந்த கவிதைப்படி எண்ணம் எழுது நம்ம தேவையோ நிறைவு செய்தால் கூட அது மீண்டும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான புலன் இன்பங்கள் இருக்க கிட்டத்தட்ட இது ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி. இந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க, யாரும் டார்கெட் பண்ணிடுவாங்க, ஒரே ஷாட், அதுக்கு நோ என்கொயரி நத்திங், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றோம். நாம இந்த மாதிரி பொருளுக்குள்ள மாற்றுறது அத்தனையும் ஒவ்வொரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். அங்க அவன் அதோடு முடிஞ்சு வச்சு அவன் லைஃப். ஆனா இங்க மீண்டும் மீண்டும் உயிர்த்தரும், மீண்டும் மீண்டும் அது ஷாட் அடிச்சுட்டே இருக்கும். இந்த மனம் என்பது இன்பத்தை நோக்கி நம்மளை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்போ இதைத்தான் மகரிஷி அவர்கள் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடுபவன் மனிதன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ நம்ம எப்போதும் நம்ம சொல்றதுதான் ஒண்ணு, எந்த பழக்கத்தை மாற்ற வேண்டுமோ அந்த பழக்கத்தை மாற்றக்கூடியதை ஒரு சங்கற்பமாக எடுத்துக்கொண்டு அந்த சங்கற்பத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லணும், எழுதணும், மனசுல அசை போடணும், கற்பனை செய்யணும். இது எந்த அளவுக்கு செய்யறோமோ தவம் முடிவுல, கண்ணாடி பயிற்சி முடிவுல அது நாம எந்த அளவுக்கு அப்போ காஃபி, உதாரணத்துக்கு காஃபி இஸ் நாட் தட் பேட், காஃபின்னு சொன்ன உடனேயே அந்த எண்ணமும் நமக்கு நாம போட்ட சங்கல்பம் ஞாபகம் வரணும். அதுக்கு பதிலாக சுக்கு காஃபி குடிப்போம் அப்படிங்கிற எண்ணமும் அதை சேர்ந்து வரணும். அப்போ நம்ம என்ன ஆகும்னா, அந்தந்த நேரம் வந்தோடனே காஃபி வேணும்னு நான் நினைக்கணும்னு அவசியம் இல்லை, என் மூளை சொல்லணும்னு அவசியம் இல்லை, பிறர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உள்ள இருக்கிற செல்லு அப்படி ஒவ்வொன்றும் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சோம். ஏன்னா அது ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து பழக்கப்பட்டதினால் ஒவ்வொரு செல்லும் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ நமக்கு அதை கட்டுப்படுத்துவது என்பது, அதனாலதான் அடிமையானவர்களை ட்ரீட் பண்றது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. தடார்னு நிப்பாட்டுறதும் பெரிய டேஞ்சர். ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்கிறார்கள். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம், சங்கற்பம் எது மாற்றோ அதற்குண்டான ஒரு சங்கற்பத்தை எடுத்து வலிமை சேர்க்க வேண்டும். 2, அந்த மாதிரி சூழ்நிலைகள் எப்பெல்லாம் வருதோ வருவதற்கு முன்னாடியே ஒரு கற்பனை செய்யணும். இப்ப நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், அவங்க 4 பேரும் இதுதான் சூப்பர்னு சொல்லி அதை கொடுப்பாங்க, ஆனா குடிச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு கற்பனை செய்யணும். அவங்களையும் கொஞ்சம் முடிஞ்சா வாழ்த்திக்கணும். 3வது, நாம நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிருன்னு சொல்லியிருக்குமே, மகரிஷி சொல்லியிருக்காங்களே, அதை நம்ம கொஞ்சம் கொண்டு வரணும். 4வது, மன விரிவுக்கு நம்ம இந்த உடல் அளவுல இயங்காம கொஞ்சம் விரிக்க முடியுமான்னு பார்க்கணும். இப்பெல்லாம் இதெல்லாம் சொல்றேன், சாதாரண ஒரு காஃபிக்கு இதெல்லாம் செய்தா என்னைக்கு சார் வாழ்க்கையில நான் வந்து மற்ற நல்ல பல காரியங்களை செய்யறது. இப்ப இது கொஞ்சம் ப்ரியாரிட்டி பண்ணிட்டு எது எனக்கு ரொம்ப டேஞ்சரோ, எது ரொம்ப நான் தப்பா இருக்கணும், அதைத்தான் நம்ம மாற்றுவதற்கு முயற்சி செய்யணும். இந்த காஃபிங்கிறதுனால வரக்கூடிய தீமை ரொம்ப 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 குறைவாக இருக்கலாம். ஸோ அதுக்காக நான் நல்லதுன்னு சொல்ல வரல, பட் நீங்க அது எது ப்ரியாரிட்டியோ அதன்படி யோசித்து நம்ம செய்யறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா. அதாவது விழிப்பு நிலையில் இருப்பதற்கு நம்ம டெய்லி தவம் செஞ்சா மட்டுமே அந்த நெற்றியில் உச்சியில் ஞாபகமா இருக்கும் பொழுது, இந்த நெத்தியில ஏன் வைக்க சொல்றோம், ஏன் மகரிஷி அங்க வைக்க சொல்றாங்க இல்ல உச்சியில வைக்க சொல்றாங்க அப்படின்னா,
கருமையத்துல அத்தனை பதிவுகளும் இருக்கிறது. பழக்கம் என்பது அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த பழக்கம் என்பது நான் ஒரு 100 தடவை நினைச்சா பஞ்சு மாதிரி, 10,000 தடவை நினைச்சா விளக்கு திரி மாதிரி, 1,00,000 தடவை நினைச்சா சணல் மாதிரி, கயிறு மாதிரி, இதே இது 1,00,00,000 தடவை நினைச்சா தேர் இருக்கிற வடம் மாதிரி இந்த சைஸுக்கு உள்ள ஸ்ட்ராங்கா பதிவாகி இருக்கிறது கருமையத்துல. இதே இது ஒரு 2 கோடி தடவைக்கு நான் நினைச்சிட்டேன்னா இரும்பு சங்கிலி மாதிரி. இப்போ பழக்கத்தை உடைக்கணும்னா சங்கிலியை உடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம், திரிய உடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ பழக்கம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு நாம போராட வேண்டியது இருக்கும் இதுல இருந்து வெளியே வருவதற்கு, அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப இந்த பழக்கம் ஏன் வருகிறது? கருமையத்துல இருக்கிற பதிவினால். அப்ப கருமை எண்ணம் எப்படி வருகிறது? கருமையத்துல என்னெல்லாம் இருக்கோ அதுதான் அந்த ஜீவகாந்த அலை மூளைக்கு வந்து மூளை வழியாக எண்ணமாக உணர்வாக எனக்கு வெளியே வருகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். மனசு எண்ணம் எப்படி வேலை செய்கிறது, உணர்வு எப்படி வேலை செய்கிறது. மகரிஷி இந்த பழக்கத்தை விட்டு விளக்கத்துல வாழ்றதற்கு என்ன செஞ்சிட்டாரு? நீ என்ன கருமையத்திலிருந்து என்னத்தை கொடுக்கறது, உன்னையே நான் யூஸ்லெஸ்ஸா ஆக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து வரக்கூடிய சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு ஆக்னேயில சுவிட்சை மாட்டி விட்டுட்டார். மூலாதாரத்திலிருந்து வரக்கூடிய பாதையை கட் பண்ணிட்டு இல்ல குறைச்சிட்டு வாழ்வை க்ளோஸ் பண்ணிட்டு வாழ்வு இங்க இருக்கும். எப்ப? நெற்றியில் உச்சியில் ஞாபகமாய் இருந்தால். இப்ப என்ன நடக்கும்? நான் நெற்றிக்கு நினைவு கொண்டு வந்துட்டா மூலாதாரத்துல இருக்கிறத க்ளோஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் லீக் ஆகி வந்துட்டு இருக்கும். என்ன வந்துட்டு இருக்கும்? இப்ப நான் காஃபி குடிக்கணும், டைம் 7 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும். ஆனா இங்க வந்துட்டோம்னா ஆகாமிய கர்மம் என் கையில் இருக்கிறது. அதான் நோ 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 நோ, இதை செய்தால் இன்னென்ன விளைவுகள் இருக்கு, நான் ஏன் அதை இப்ப செய்யணும், இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டேன், இப்ப எனக்கு மனோசக்தி இருக்கிறது, நோ இதை நான் செய்ய போறதில்லை என்ற ஒரு விழிப்பு நிலை அங்க இருக்கும் பொழுது வருது. அப்ப மகரிஷி அதை டைரக்டா அட்டாக் பண்ணிட்டாரு நமக்கு. நீங்க பதஞ்சலி முனிவர் சொன்ன சூத்திரப்படி போனீங்கன்னா முதல்ல கெட்ட பழக்கத்தெல்லாம் விடணும், நியமம், அப்புறம்தான் 5வது ஸ்டெப் தான் தாரணா தியானா சமாதின்னு வருது, பிரத்யேகார தாரணா. மகரிஷி அவர்கள் தற்காலத்திற்கு ஏற்ற வாழ்க்கை முறையில இதெல்லாம் பண்ணிட்டு வர்றது கஷ்டம். நீ என்ன சாப்பிடுறியோ அப்படியே சாப்பிடு, என்ன செய்யறியோ அப்படியே செய், தவம் மட்டும் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் பண்ணு, மனோசக்தி கிடைக்கும், அதன் மூலமாக அலைச்சூழல் குறைகிறது. இந்த 2ஐயும் வைத்துக்கொண்டு இப்ப உனக்கு எது தப்பு எது ரைட்டுன்னு அகத்தாய்வு பயிற்சி நமக்கு சொல்லுகிறது, அதை செயல்படுத்திவிடலாம். சோ அந்த நெற்றி உச்சியில் ஞாபகமாயிரு, மன விரிவு, சங்கல்பம், இதெல்லாம் விஷுவலைசேஷன், இதெல்லாம் செய்ய 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 கண்டிப்பாக பழக்கத்திலிருந்து விடுபட்டு விடலாம். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்து கோவையிலிருந்து சேஷாசலம் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஒரு இந்த கேள்வி தப்பான்னு தெரியல எனக்கு. இந்த ஆழ்நிலை தவம் வந்து சம்டைம்ஸ் ஐ வாண்ட் டு டூ தட் ஃபார் சம் ரீசன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஈவன் நைட் சென்டர் மெடிடேஷன் பண்ணும்போது கூட சுத்து வெளியெல்லாம் போகும்போது வந்து சம்டைம்ஸ் இந்த விழிப்பு நிலையோட என்னால் இருக்க முடியறதில்ல. சம்டைம்ஸ் நாட் இது, பட் அந்த நேரத்தில் வந்து தூங்கிடுற மாதிரி, அப்புறம் திடீர்னு விழுப்பு வந்துட்டா ஐயோயோ என்னடா கீழே போவே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிறேன். பட் வாட் இஸ் தி பெஸ்ட் வே டு ஃபைன் டியூன் தட்? இந்த ஆழ்நிலை மெடிடேஷன் பண்ணும்போது அவேர்னஸோட பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது இஸ் தேர் எனி ஷார்ட்கட் மெத்தட் ஆர் கைட்லைன்ஸ் இஸ் தேர்? வாழ்க வளமுடன். உங்க கேள்வியெல்லாம் தப்பான கேள்வியெல்லாம் இல்லை, சரியான கேள்விதான். ஸோ அதனால அவ்வளவு தூரத்துக்கு தயங்கவே தேவையில்லை. இப்போ நம்ம வந்து ஆழ்நிலை தவம் செய்யும் பொழுது நம்ம தூங்குற நிலைக்கு போயிடுறோம், இல்ல விழிப்பு நிலையில இல்லாம இருக்கிறோம். எல்லாருக்கும் ஆரம்ப காலத்துல எல்லாருக்கும் இருக்கிறது தான். இருந்தாலும் மகரிஷி அவர்கள் தவம் நமக்கு ஏன் சரியாக கிடைப்பதில்லை என்பதற்கு ஒரு 9 காரணங்களை வாழ்க்கை மலர் புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. அதுல ஏதாவது நமக்கு பொருந்துகிறதா? ஒண்ணும் இல்ல, அதுக்கு முந்தின நாள் நைட்டு நான் ஜீவவித்து குழம்பு அதிகமா செலவு செய்திருந்தால் எனக்கு அந்த உயிர் சக்தியினுடைய அளவே கம்மியாக இருக்கும். அப்ப எனக்கு ஆற்றல் இந்த இடத்துல ரொம்ப உணர்வு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி அந்த 5 ஒழுக்கம், அந்த 5 விஷயங்கள், எண்ணம், உழைப்பு, உறக்கம், பால் உணர்வு, இந்த 5 விஷயங்கள், அது தவிர கருமையம், கோள்கள், அந்த 9 காரணங்களை கொடுத்துருப்பாங்க. அதுல ஏதாவது பொருந்துதா நமக்கு அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அது 1. 2, அதுலயே உறக்கம் கொடுத்திருப்பாங்க. சப்போஸ் நான் நேற்று தூங்கின தூக்கம் எனக்கு போதுமானதாக இல்லை என்றால், நான் இயற்கையாக விழிப்பு வந்து நான் எந்திரிக்கவில்லை என்றால், தவத்துல உட்காரும் போது டக்குன்னு தூக்கம் வரும். ஏன்னா மன அலைச்சூழலும் தூங்குற
தவத்துல மன அலைச்சூழல் குறைகிற அந்த அலைச்சூழலும் தூக்கத்தின் அலைச்சூழலும் ரெண்டும் சேமா இருக்கிறதுனால எனக்கு தூக்கம் வந்து அப்ப எனக்கு இது அது என்ன சொல்லுகிறது என்றால் என் உடலுக்கு தேவையான உறக்கத்தை நான் கொடுக்கவில்லை என்று அது சொல்லுகிறது. தப்பு இல்லை, ஆனா நம்ம தூங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூணாவது ஆழ்நிலை தவம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உண்மையிலேயே வந்து நான் வந்து எதையுமே முயற்சி பண்ணல. மகரிஷி கொடுத்திருக்கிற தவ முறைகளை மட்டும் செய்யறேன். இப்பதான் லாஸ்ட் 5 இயர்ஸா வந்து துரியாதீத தவம் அப்படிங்கிற அந்த தவத்தை மட்டும் இந்த பேரியக்க மண்டலத்துல இருக்கிற அந்த மகரிஷியோட யூடியூப்ல இருக்கிற அந்த வாய்ஸ்லயே பேரியக்க மண்டலத்துல 4 நிமிஷம் அவர் நிக்கிறாரு. அதை நான் ஒரு 15 நிமிஷம் 12 நிமிஷமா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அந்த சைலண்ட் போர்ஷனை. அதே மாதிரி 4 நிமிஷம் இருக்கும், அதை ஒரு 15 நிமிஷமா எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கேன். மொத்தத்துல என்கிட்ட மெடிடேஷன் 32 நிமிஷத்துல ஒரு ஆடியோ இருக்கு, 57 நிமிஷத்துல ஒரு ஆடியோ இருக்கு. இந்த ரெண்டும் எங்கேயுமே மாறுபாடு கிடையாது. பேரியக்க மண்டலத்தில் இருக்கிற நேரம் நீண்டு இருக்கிறது, சுத்தவெளியில் இருக்கிற நேரம் நீண்டு இருக்கிறது. இது எனக்கு எப்பமாவது டைம் இருக்கும்போது மட்டும்தான் இதை செய்யறேன். மற்றபடி 30 நிமிஷம் அந்த துரியாதீத தவத்தை தான் நான் தினசரி செய்துட்டு இருக்கேன். ஐ எம் 200% எனக்கு வந்து நான் எப்படி போய் கொண்டிருக்கிறேன் என்பதுல முழு நிறைவு என்னிடம் இருக்கிறது. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா, இல்ல இன்னும் கொஞ்சம் அதை பண்ணிருக்கலாமா, இதை பண்ணிருக்கலாமா. மகரிஷி நம்மளை தினசரி என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதே என்ன பொறுத்த வரைக்கும் மோர் தென் எனஃப். பட் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நேரம் இருக்கிறது என்றால் இன்னும் கொஞ்சம் வேகமாக முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லை. அந்த காரணங்கள் ஏதாவது பொருந்துகிறது என்றால் அதை நீங்க கொஞ்சம் சரி செய்துட்டீங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். முதல்ல வாழ்த்துக்கள், இதெல்லாம் நீங்க செய்யறீங்க, சூப்பர், நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். நான் ஃபைன் டியூன் பண்ணிக்கிறேன், பாக்குறேன். I'll try to do that. Sure. மேபி நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது இம்பேலன்ஸ் ஆயிருக்குமான்னு டவுட் தான் எனக்கு. நீங்க சொல்றது கரெக்ட் தான். கரெக்ட், கண்டிப்பா. I shall do that. Thank you sir. Thank you. நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஆஸ்திரேலியாவிலிருந்து சபரீஷ் ஐயா. வாழ்க வளமுடன் சபரீஷ். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புங்க ஐயா, சிறப்பு. எனக்கு ஒரு கேள்வி வந்து ஐயா வந்து இப்போ என்னோட 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 அப்பா 60 வயசுல தவறிட்டார். எங்க பெரியப்பா வந்து 70 வயசு ஆச்சு. ஆனா கேன்சரால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பிரெயின் டெட் தான் 2-3 வாரமா அப்படியே இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. இப்ப எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ சம்டைம்ஸ் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லைங்க, அமாவாசை வருது, பௌர்ணமி வருது, அந்த இது இருக்கு. அவங்க ஏன்னா சில பேர்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க பக்கத்துல இருக்காதீங்க, அதனால கூட அவங்க இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. ஸோ நிறைய பேச்சு சொல்றாங்க. இப்போ அதெல்லாம் உண்மையான எனக்கு இருக்கு. ஏன்னா இப்ப இந்த காலத்துல மெடிசன்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா டக்குன்னு ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆயிடுது. லிவர் ப்ரொடியூஸ் பண்ற கெமிக்கல் எல்லாமே இப்போ நேச்சுரலாவே அவங்க பண்றாங்க. அதுதான் நான் கேட்டேன், அதை பத்தி அது உண்மையா ஒரு சயின்ஸ் இருக்கான்னு ஒரு கேள்வி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அதாவது நார்மலா வந்து இந்த பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு கடலோட அலைமட்டமே உயருது அப்படிங்கும் பொழுது அது உண்மையாக இருப்பதினால் நம்ம உடலுக்குள்ள ஓடுகிற ரத்த ஓட்டம், காற்றோட்டம் எல்லாமே ஒரு சின்ன மாறுபாட்டுக்கு அந்த அலையினால் அந்த மாறுபாடு நடக்கிறது என்பது நிஜம். இது விஞ்ஞானபூர்வமாக அன்றைய தினங்கள்ல ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது, மரணங்கள் நிறைய நடக்குது அப்படின்லாம் நிறைய ஜப்பான்ல நடந்த பல ஆராய்ச்சிகள் அதை உறுதி செய்கிறது. ஸோ அதற்கும் நம்ம உடலுக்கும் நிறைய தாக்கம் இருக்கிறது. அதனாலதான் அந்த காலத்துல அந்த மாதிரி நாட்கள்ல ஈவன் பால் உணர்வு வச்சுக்க கூடாது, நிறைய சாப்பிடக்கூடாது, மௌன விரதம் இருக்கணும், இப்படிலாம் வேற நிறைய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அது தெரியாம இருந்திருக்கிறோம். இப்போ நீங்க உங்க கேள்விக்கு, பர்டிகுலர் கேள்விக்கு வந்து நம்ம வந்து அது உண்மையோ இல்லையோ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவங்க உடம்பு சரியில்லாம அங்க இருக்கிறாங்க, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வாழ்த்து கொடுக்கறது அந்த பர்டிகுலர் நாட்கள்ல இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம பாத்துக்கிறது சௌரியமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு நடக்கக்கூடிய தாக்கம் எல்லாருக்கும் இருக்கும். அதனாலதான் அன்னைக்கு நம்ம பஞ்சபூத நவகிரகத்தை செய்யறோம். ஸோ ஆனா அதுக்காக பக்கத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமா அதுல எந்த லாஜிக்கும் இருக்க மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் யாருக்கு ஆற்றல் குறைவாக நோயாளியாக இருக்கிறார்களோ அவர்கள் பக்கத்துல ஆற்றல் நல்ல திடகாத்திரமாக ஆரோக்கியமாக இருக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தண்ணி எடுத்து கொடுக்குறாரு, மருந்து கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாருன்னா நிச்சயமாக அந்த பாசிட்டிவ் ஆற்றல் அவர்களுக்கு தானாக போகிறது. இன்னும் கொஞ்சம் அவர்களை மேம்படுத்துவதற்கு நாம உதவி செய்கிறோங்கிறதான் அர்த்தம் அதுல. அதுதான் நடக்குதுங்க. ஏன் வந்து நோயாளிகளை போய் மருத்துவமனையில போய் நம்ம பார்க்கிறோம், போகும்போது பழத்தை வாங்கி கொடுக்குறோம். அப்போ அதை கொடுக்கும் பொழுது பழத்தை நம்ம கைனால எடுத்து கொடுக்குறோம், மனசார அந்த பழத்தை வாங்கி இருக்கிறோம், அவங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிடுறாங்க. பாசிட்டிவ் எனர்ஜி பல வகைகளில் அவர்களுக்கு செல்லுவதற்கான அந்த ஒரு வழிமுறை தான் அது. ஸோ அதனால பக்கத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடா இல்லை, அது சரியாகவும் எனக்கு தெரியல.
நிச்சயமாக நம்மால் முடிந்த அளவுக்கு நம்ம உதவி செய்யறது சரியா இருக்கும். ஸோ அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படணும் அவசியம் இல்லை. ஆனால் பௌர்ணமி அமாவாசை என்பது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருப்பவர்களுக்கு அது கொஞ்சம் கண்டம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க இல்லையா, அது கொஞ்சம் அந்த நேரத்துல ஏற்கனவே ஒரு ஒரு பல்ஸ் ரேட் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது இந்த அலை சந்திரனுடைய அலையோட தாக்கம் இன்னும் கொஞ்சம் அந்த நேரத்துல அதிகமாக இருப்பதினால் அது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இது அவர்கள் முன்னாடியே தெரிந்து கொண்டு அவர்களுக்கு மன ஊக்கத்தை கொடுத்து இன்னும் கொஞ்சம் தைரியமாக நம்ம அதுக்கு தேவையான ப்ரிகாஷன் எடுத்துக்கொள்வதுதான் விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த மாலதி அம்மா, நீங்க கேள்வியை மட்டும் சுத்தமா கேளுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. வந்து எனக்கு 1 இயருக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சவங்க ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு, அது ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்டண்ட் வச்சாங்க. திருப்பியும் அது அப்புறம் அப்படியே அவருக்கு அந்த பயத்திலேயே இன்னும் அது அவருக்கு ஒன்றும் மேலில்லை. அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு வருஷம் ஆயிருக்கும். இப்போ என்னடான்னா ஏதோ வெளியில ஊருக்கு போகும்போது வரும்போதும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்குது. அது திருப்பி அவங்க வழியில எப்படின்னே ஒரு டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் பார்த்து கொண்டு அப்படியே திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்தாச்சு. வந்த பிறகு இல்லை, நீங்க போய் பாருங்க, அங்கே டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, நீங்க ஆப்ரேஷன் இன்னும் ஸ்டண்ட் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டண்ட்டை பத்தி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்படும் போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் டாக்டர்ஸுங்களா பண்றதுதான் அப்படி இப்படின்ற மாதிரியெல்லாம் பல விஷயங்களை நான் கேட்டிருக்கேன். அது திருப்பி அது என்ன பண்றதுல அவரு பண்ணவே மாட்டேன், இல்லை அந்த வழியில இருந்து அது நான் பண்ணிக்கவே மாட்டேன், என்ன போட்டு நான் பண்ணவே மாட்டேன்னு வந்துட்டாரு. இப்போ அவர் நார்மலா தான் இருக்காரு. அது திருப்பியும் அது என்னன்னு அது நம்புறது இல்லையா, அது பண்றதா மத்த சுத்தி இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு இதுதான். நம்ம யோகால அது எக்ஸசைஸ் இது பண்றதுனாலயே அது கியூர்லயோ சாப்பாடுலயோ இந்த மாதிரி எதனா பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஒரு கேள்வி சார். அந்த கொஞ்சம் clear பண்ணுங்க. இது எல்லாருக்கும் வருகிற ஒரு பெரிய சிக்கல், இல்லை ஒரு சந்தேகம். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அதாவது நீங்க நிறைய தடவை நம்ம மன்றத்துல டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் இந்த இதயம் காக்கன்னு ஒரு புத்தகம் இருக்கு, ஒரு சிடி இருக்கு, நிறைய லெக்சர்ஸ் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய லெக்சர்ஸை கொஞ்சம் கேட்டீங்கன்னா ஒரு செம கிளாரிட்டி கிடைக்கும். அவங்க வந்து ஜாப் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அதாவது அவங்க கண்டுபிடித்த ஆராய்ச்சியோட முடிவு ஜாப் அப்படின்னா ஜீரோ ஹார்ட் அட்டாக் பாத் அப்படின்னு. அந்த ஜீரோ ஹார்ட் அட்டாக் பாத்ல அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க என்னதான் எக்ஸசைஸ் போட்டாலும் சரி, நல்ல கொலஸ்ட்ரால் இல்லது அதெல்லாம் எதெல்லாம் சாப்பிட்டாலும் சரி, ஆனா மனசு சரியில்லைன்னா 1 நிமிஷத்துல இரத்த குழாய்கள் சுருங்கி பிரச்சனையை ஏற்படுத்தலாம் என்பது அதனுடைய சாராம்சம். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆல்ரெடி அதுல பிளாக் இருக்கு, ஸ்டண்ட் வச்சிருக்கிறாங்க, ஆனா மறுபடியும் ஸ்டண்ட் வைக்கணும்னு சொல்றாங்க, இல்லை ஏதோ ஒன்று அவங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், இதுல மெயினா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மனசு. அவங்க வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க, எல்லாத்துக்கும் டென்ஷனாவே இருப்பாங்க, மனசை வந்து ரிலாக்ஸ்டா வைக்க மாட்டாங்க. அப்படின்னா அதை வைக்கிறது பெட்டர். இல்ல அவங்க தைரியமா இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் மனசை கவனிச்சுக்கிறேன். இப்போ உணவு முறைகள்ல அந்த மாறுபாடை கொண்டு வந்துக்குவாங்க அப்படின்னா அதுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ப்ரொவைடட் அந்த அடைப்பு வந்து 60 இல்லை 70 இல்லை, டாக்டர் வந்து அதை அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா. இப்போ டாக்டர் ஹெக்டேன்னு ஒருத்தர் நம்ம ஆலியாருக்கே வந்து ஸ்பீச் கொடுத்துருக்கிறார். அவருடைய கான்செப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒட்டு மொத்தம் அத்தனையுமே ராங் அப்படின்னு அவருடைய கருத்துக்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். பட் அவர் அதுக்கப்புறம் சொல்ற மெத்தட் எல்லாம் என்னது, மனசு, எக்ஸசைஸ், அதைத்தான் அவரும் அதை வந்து நிறைய விஷயங்களை சொல்றாரு. பிராக்டிக்கலா அவங்க சொல்ற அந்த ஒரு விஷயம் என்னன்னு, பைபாஸ் பண்ண தேவையில்லை, ஸ்டண்ட் வைக்க தேவையில்லை, இதை ஒன்ன மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அவங்க சொல்ற மற்ற 4 விஷயங்களை நான் பின்பற்றவில்லை என்றால், மனசு அளவுல, உணவு அளவுல இதெல்லாம் நான் செய்யவில்லை என்றால் இது வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. அதனால அவங்க சொல்ற முழுமையாக நான் எடுத்துக்கொண்டு முழுமையாக பின்பற்றினால் வாய்ப்புகள் இருக்கிறது என்பது அவர்களுடைய கருத்து. இப்ப நம்ம எந்த அளவுக்கு அதை பின்பற்றலாம் அப்படிங்கிறது தான் பெரிய கொஸ்டின் மார்க். இப்போ நான் பின்பற்றணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் ஸ்ட்ராங்கா முடிவு எடுக்கலாம். ஆனா இன்னொருத்தருக்கு நான் அந்த முடிவை எடுத்து அது விபரீதமாக ஆகிவிட்டால் பெரிய சிக்கல் வேற இருக்கு. அதனால இதுல நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா யாருக்கு இதை செய்யணுமோ அவர்களுடைய மனசு எப்படி இருக்கு, அவங்களே வேண்டான்னு சொல்றாங்க, ஆனால் எந்த அளவுக்கு அந்த பிளாக் இருக்கு, இது நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட 2-3 மருத்துவர்கிட்ட நீங்க கேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதற்கப்புறம் முடிவு எடுத்தா தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அது முடிவு எடுத்து சொல்றது கண்டிப்பாக சரியா இருக்கணும்னு அவசியம்
அவசியமே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளுணர்வு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக அதை செய்யலாம். அது எந்த டைரக்ஷனா இருந்தாலும் சரி, நிச்சயம் நன்மை தரக்கூடிய ஒரு வழிமுறையைத்தான் கடவுள் நமக்கு வழிகாட்டுவார். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க யோசிச்சுதான் முடிவு செய்யணும். ஒரு வார்த்தையில அது செய்யாம இருக்கலாம் என்று சொல்வது என்பது சரியாக இருக்காது. ஸோ அதனால இப்போ எவ்வளவு பிளாக் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம், எந்த ஸ்டேஜ்ல இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம், அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது முக்கியம். இதையெல்லாம் அவர்கள் பின்பற்ற முடிந்தால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லாம போகுமா என்பதையும் நீங்க இந்த ஆன்மீகம் சார்ந்த மருத்துவர் டாக்டர் சொக்கலிங்கத்திட்ட ஒரு கன்சல்டேஷன் வாங்கிட்டு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவருக்கு நம்ம மன்றத்தை பத்தியும் தெரியும், விஞ்ஞானத்தை பத்தி மருத்துவ விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது என்பதையும் தெரியும். வேணுமா வேண்டாமாங்கிறது அவரு ரொம்ப கரெக்டா சொன்னா சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஐம் சாரி ஃபார் தட். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான விளக்கம் ஐயா, நன்றி. அடுத்தவராக சேலத்திலிருந்து சாமுண்டீஸ்வரி அம்மா அவர்கள். அம்மா கேள்வி மட்டும் கேளுங்க. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி சந்திரா அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வாழ்க வளமுடன். அம்மா அவங்களாம் சொன்ன மாதிரி காஃபி டவுட் தாங்க எனக்கு. எப்படின்னா எனக்கு இப்ப மாத்திரை தவம் செய்யறேன், எல்லாம் பண்றேன், எல்லாம் வாழ்த்துனால செடி வளருது, மரம் வளருது, அமைதியா இருக்குது, எல்லாம் பண்ண முடியுது. ஆனா வீட்டுல யாராவது ஒரு விஷயம் ஆப்போசிட்டா செஞ்சா காலையிலேயே ப்ரெஷர் ஏறி போயிருதுங்கய்யா. ஆனா நார்மலா இப்ப நம்ம தவம் பண்ணி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப எல்லாம் என்னன்றாங்க, செக் பண்ணிட்டு உனக்கு ப்ரெஷர் இருக்கு, அதனால 140 இருக்குது, மாத்திரை முழுங்குன்றாங்க. முழுங்கிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு பார்த்தா 175 இருக்குதுங்கய்யா. அதான் நான் கேக்குறேன், நார்மலா இருந்ததுக்கு நான் அப்படியே சரி பண்ணிக்கிறேன்னா விட மாட்டேன்றாங்க. மாத்திரை முழுங்காத 140, முழுங்கி 175ன்னா அப்புறம் எதுக்கு அந்த மாத்திரை முழுங்கணும் நானு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு அலோபதி மாத்திரையை நிறுத்திட்டு ஹோமியோபதி மாத்திரை நான் எடுத்துட்டு இருக்கிறேங்கய்யா. எனக்கு இப்ப நான் இப்ப நார்மலா எந்திரிச்சாவே நான் யோசனை பண்ணுவேன், இன்னைக்கு ஏன் நம்ம இப்படி வருத்தப்படுறோம், எதுக்கு கோவப்படுறோம், அவங்க இந்த காரியம் இப்படிதான், அது இதுக்கு மேல ஏதாவது மாறப்போகுதா அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி நான் திங்க் பண்ணி நினைச்சேன்னா அன்னைக்கு அந்த அளவு ப்ரெஷர் இதாகலைங்கயா, குறையுதுங்கய்யா. ஆனா இன்னைக்கு அந்த டவுட் தாங்க உங்ககிட்ட கேட்கலான்ட்டு இருக்கிறேன். இது எப்படிங்க என் மனநிலை தானுங்களா? வாழ்க வளமுடன். கண்டிப்பாக இந்த உடல்ல ரத்த அழுத்தம் ஏன் கூடுகிறது அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா இயற்கை என்ன செய்யுது, இந்த இடத்துல ரத்தம் அதிகம் போய் அந்த காயம் தீர்வதற்கோ இல்ல கிருமிகள் அதிகம் இருந்தால் கொல்லுவதற்கோ அது நிறைய இயற்கையாகவே அந்த இடத்துல ரத்தம் அதிகமாகுது. இப்ப ஒட்டுமொத்த உடலுக்குமே ரத்தம் அதிகமாக தேவைப்படுறதுனா, ரத்தம் அதிகமாக ஓடுவதனால் பிரஷர் ஏறுது. ஏன் ஒட்டுமொத்த அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இது நிறைய மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால இந்த ரத்த அழுத்தம்ங்கிறது ஜாஸ்தி ஆகலாம். இல்ல உடல் சம்பந்தப்பட்ட விஷயமும் ஆகலாம். சப்போஸ் ரத்தத்துல இருக்கக்கூடிய சுகர், சர்க்கரையோட அளவு ரொம்ப குறைவாக இருக்கிறது என்றால் ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான ஆற்றல் குறைவாக கிடைப்பதினால் ரத்தத்தை அதிகமாக அனுப்பிச்சு அதை நிவர்த்தி செய்ய முடியலாமா என்று உடல் தானாக முயற்சி செய்யும். சோ பல காரணங்கள் இருக்கு. இப்போ முக்கியமாக ஒரு பிபி ரத்த அழுத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பயிற்சிகளையும் மெடிடேஷனையும் ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் ஒழுங்கா செய்தால் ரத்த அழுத்தத்தை கண்டிப்பாக நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். மற்ற பிரச்சனையை சொல்ல முடியாது. ஆனா ரத்த அழுத்தம் என்பது முதல்ல மெடிடேஷன் பண்ணினாலே பிபி குறைகிறது. மெடிடேஷன் ஒழுங்கா பண்ணினால், மெடிடேஷன் பண்றவங்களுக்கெல்லாம் பிபி குறைவாக இருக்கிறது. இது ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. அப்போ இது புள்ளி விவரம் சொல்றது, நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பார்த்திருக்கிறேன், பிபி மானிட்டரை வச்சு நான் பார்த்திருக்கிறேன், பல்ஸ் ரேட் வச்சு பார்த்திருக்கிறேன். சோ நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது என்பதனால் நீங்க சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாலும் ப்ராப்ளம் தான். அது மகரிஷி அவர்கள் அளவு முறையை பிடிக்க வேண்டிய லிஸ்ட்ல என்னத்தையும் சேர்த்திருக்காரு. அதனால நீங்க எனக்கு ஏன் மாத்திரை சாப்பிட்டு 170 அப்படின்னு யோசிச்சுக்கிறதுனாலையும் பிரஷர் ஏறலாம். சில பேருக்குலாம் டாக்டர்கிட்ட போகணும்னாலே பிரஷர் ஏறும். ஆக்சுவலா பிரஷர் எனக்கு வந்துருக்குங்க பாரு. ஆமா, சொன்ன உடனே பிரஷர் ஏறும். அவரு ஸ்டெத்தாஸ்கோப்பை வச்ச உடனே இன்னும் கொஞ்சம் பிரஷர் ஏறும். அது அவங்க 2வது மாடியில டாக்டர் இருந்தாரு, ஷோரா 170 காமிக்கும். இதை வச்சுட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்னா அதுவும் அங்க ஒரு சிக்கல் இருக்கிறது. ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க மகரிஷி கொடுத்துருக்கிற அந்த ரிலாக்ஸேஷன் ஒரு குழந்தையா வாழ முடியுமான்னு பாருங்களேன். கடந்த காலத்தை விட்டுருங்க, எதிர்காலத்தை விட்டுருங்க, அவங்க சொன்னது அதெல்லாம் ஓகே, எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிட்டு இந்த தமிழ் பாட்டு ஒண்ணு டேக் இட் ஈஸியா ஏதோ ஒரு பாட்டு வரும்ல, எது இருந்தாலும் சரி ஈஸியா எடுத்துட்டு போற அளவுக்கு
கொஞ்சம் ரொம்ப ஆராய்ச்சி குறைச்சிட்டு செய்ய முடியுமான்னு பாருங்க. ஏன்னா மாத்திரை சாப்பிட்டு 170 ஆகுதுன்னா உண்மையிலேயே நீங்க மாத்திரை சாப்பிடாம இருந்தீங்கன்னா அது 200 போயிருக்கும். ஏன்னா மாத்திரை கண்டிப்பா அழுத்தத்தை குறைக்கிறது, அது சந்தேகம் இல்லை, இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்போ நீங்க மாத்திரை சாப்பிட்டு 140 170 ஆயிருக்குன்னா நீங்க மாத்திரை சாப்பிடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 200 போயிருக்கணும். அது 170 காமிக்குதுங்கிறதா நீங்க எடுக்கணுமே ஒழிய மாத்திரை வேலை செய்யலன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் அது ஏன் அந்த வயதுல கூடிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து நார்மலா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல நிறைய தாய்மார்களுக்கு பிரஷர் கூடுகிறது. இது ஒரு டாக்டர் சொன்னாங்க. இந்த மார்ச் ஏப்ரல் கூடுதுன்னா அந்த காலகட்டங்கள்ல அவங்க பசங்களுக்கு எக்ஸாம் நடக்குது. அந்த பையனும் டென்ஷன், அம்மாக்களுக்கு எல்லாம் டென்ஷனா இருக்கு. இவன் அதை தப்பு பண்ணிடுவானா, அதை படிக்கல இதை படிக்கல, எழுத மாட்டேங்கான், விளையாடுதான், அதை பண்ணுதான், இதை பண்ணுதான், 1008 விஷயங்களை மனதுல போட்டதுனால பசங்களுக்கு பரீட்சை நடக்கும் போதெல்லாம் அம்மாக்களுக்கு பிபி அதிகமாக இருக்கிறது. இப்ப ஒரு வீட்டுல 2 குழந்தை இருக்குன்னா மார்ச் ஏப்ரல்ல 2 பேரும் படிக்கிறாங்கன்னா பாருங்க எத்தனை வருஷத்துக்கு அந்த 2 மாசத்துக்கு பிபி எகிரும். அப்ப அந்த 2 மாசம்ங்கிறது 4 மாசம் ஆயிரும் 10 வருஷம் கழிச்சு. இன்னும் ஒரு 10 வருஷம் 70 வயசு ஆகும்போது பையெல்லாம் படிச்சு செட்டில் ஆயிருப்பான். ஆனா நம்ம பிபி 8 மாசத்துக்கு ஹையா இருக்கலாம். சோ நீங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நிச்சயமாக இயற்கை மருத்துவம், நீங்க ஹோமியோபதி எடுக்கிறீங்க, தட் இஸ் சூப்பர். செய்ய வேண்டியதெல்லாம் கூல், எதுக்குமே டென்ஷன் ஆகாம கூல் சந்தோஷமா. ஒரு சின்ன விஷயம்யா, கல்யாணம் பண்ணிட்டு அதுங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி பேர குழந்தைங்களாங்குது. ஒருத்தர் கேரளால ஒருத்தர் பெங்களூர்ல இருக்கிறாங்க. இப்ப எங்களை இருக்கிற இடத்த விட்டு 2 இடத்துலயும் மாறி மாறி இருந்துட்டு இருக்கிறோம். அதே எனக்கு கொஞ்சம் ஒரு இதா இருக்குதுங்கய்யா. அத வந்து நீங்க எத்தனை பேருக்கு இந்த கொடுப்பினை இருக்கு அப்படின்னு ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. அப்படி அதாவது எது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நாம சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டால் நமக்கு என்ன வேணும் அது தானா நடக்க ஆரம்பிச்சிடும். சோ கொஞ்சம் அசௌகரியம் இருக்கலாம், அங்க ஒரு ஆளு இங்க ஒரு இடம். சோ மாத்தி மாத்தி போறது ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து நமக்கு உடல் ஒத்துழைக்கணும்னு அவசியம் இல்லதான். புரியுது. கூடுமான வரைக்கும் 59 வயசு ஆகுதுங்கய்யா. 59 வயசு ஆகுது. 59 ஒண்ணும் இல்லம்மா, 99 தான் ரொம்ப அதிகம். 59 வயசுதான் சாதிக்கலாம். சோ அதனால அந்த ஒரு நம்பிக்கையோடு இன்னும் கொஞ்சம் மனசை ரொம்ப கூலா காமா அமைதியாக வைத்துக்கொண்டு முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றி. உங்க ஸ்பீச் எனக்கு ஒரு ஆறுதலா இருந்தது. வாழ்க வளமுடங்க. நன்றி. அடுத்த அன்பராக கவிதாமா, வாழ்க வளமுடன். ஆமா, வாழ்க வளமுடன். 2 பேர் இருக்காங்க ஐயா, முடிச்சிடலாங்களா ஐயா? முடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேரும் முடிச்சுக்கலாம். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. பெங்களூர்ல இருந்து ஒரு 2-3 கொஸ்டின் சின்னது. மிரர் மெடிடேஷனுக்கு மிரரோட மெஷர்மெண்ட் சொல்லுங்க ஐயா. 1. 2வது ஈவினிங் காய்கல்பா டைமிங் எவ்வளவு நேரத்துல இருந்து எவ்வளவு? நானு ஈவினிங்ஸ்ல டியூஷன் செய்யறேங்க ஐயா. அதனால சம்டைம்ஸ் நான் 8 o'clock மேல செய்யறேன். அது கரெக்ட் இல்லையா? 3rd நீ எக்ஸசைஸ் பண்ணும்போது இப்ப ரீசெண்டா இப்ப 53 ஐயா என்னோட ஏஜ், கொஞ்சம் சவுண்ட் வருது. சோ அது ஏதாவது ப்ராப்ளமா? மார்னிங் 3:30 எந்திரிச்சு அந்த எழுதுறது எல்லா எக்ஸசைஸ் எல்லாம் 6 ஆயிடுதுங்க ஐயா. மத்தியானத்துல ஒரு 10-15 இல்ல ½ an hour நான் கொஞ்சம் அப்படி படுக்கிறேன். இது பரவாயில்லையா? இப்போ நீங்க 4 கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல் கேள்வி போலாம். மீறு கண்ணாடி வந்து 2க்கு 1.5 அடி, 2 அடி உயரம், 1.5 அடி அகலம், இதுதான் சைஸ். சோ அது நீங்க மன்றத்துல எங்க கேட்டாலுமே சொல்லுவாங்க, அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. சோ 2க்கு 1.5 அடியில நீங்க கண்ணாடி அதை செய்து கொள்ளலாம். இது முதல் விஷயம். ஈவினிங் காய்கல்பம் எத்தனை மணி வரைக்கும் பண்ணலாம்? நீங்க 4 to 6 4 to 7க்குள்ள செய்ய முயற்சி பண்ணுங்க. 8 மணிக்கு தான் டியூஷன் முடியுதுன்னா தப்பே கிடையாது. எப்ப நைட்டு சாப்பிடுறீங்களோ அதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியோ 5 நிமிஷத்துக்கு முன்னாடியோ அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ எப்ப உங்களுக்கு அட்லீஸ்ட் அப்ப செஞ்சிருங்க. ஸோ தட் இஸ் ஈவினிங் வந்து நீங்க அதுக்கு முன்னாடி செய்யறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3வது இந்த நீர் ரொட்டேஷன் செய்யும் பொழுது சவுண்ட் வருது, கொஞ்சம் தண்ணீர் அதிகமா சாப்பிடணும். நீர் ரொம்ப கம்மியா இருக்கு, அது ட்ரை ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க இதுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், இல்ல வந்து அந்த தன்வந்திரம் தைலம் வாங்கி அப்பப்ப. இப்பெல்லாம் வந்து நாம அதுவும் பெண்கள் எல்லாம் வந்து நிறைய நேரம் நின்றுட்டே கிச்சன்ல வேலை செய்ய வேண்டியது இருக்கு. ஸோ உண்மையிலே வந்து அவங்க எல்லாம் மிகப்பெரிய தியாகம் செய்கிறவர்கள். அந்த உங்களுக்கு அப்ப இயற்கையாகவே வந்து முட்டி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறதுனால அது தேய்மானங்கள்ங்கிறது ஏஜ் ஆக வருது, கால்சியம் குறைபாடு. ஸோ நீங்க வந்து அதுக்கு இந்த தன்வந்திரம் தைலம் வாங்கி டெய்லி காலையில குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சூடு பண்ணி அதை தேய்ங்க. இடையில ஒரு 5
அப்படியே லைட்டா தடவிட்டு அப்புறம் நீங்க வந்து குளிச்சிடலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஃபிளெக்சிபிலிட்டி வந்துச்சுன்னா அந்த சொடக்கு அந்த அந்த சவுண்ட் வர்றது கொஞ்சம் இருக்காது, சவுண்ட் இருக்காது. அது மூமெண்ட்டுக்கு இல்லைன்னாலும் அது உரசும் பொழுதுதான் அந்த சவுண்ட் வருது. உரசுறதுக்கு காரணம் என்ன? அந்த டிஸ்க் எப்பொழுதும் அந்த எலாஸ்டிசிட்டி அந்த தன்மை இல்லாத போது, அது எப்ப அந்த தன்மை இல்லாத போதுன்னா நீர் சத்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு, இல்ல பித்தம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உஷ்ணம் தண்ணியை காலி பண்ணிடும், அது ட்ரை ஆயிருக்கும். அப்ப தடக்கு நான் இது இப்படி பண்ணினாலே சவுண்ட் வரும். ஸோ அப்போ நீங்க இந்த நீர் சத்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன். 4வது என்ன கேட்டிருக்கீங்க? ரெஸ்ட் எடுக்கலாமா? வெள்ளி சனி இந்த வெள்ளி சனி லீவ்னால நான் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தூங்கிடுவேன். எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் அது ஒரு சீரியஸ் ப்ராப்ளம். அதுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கி நைட்டு தூக்கம் வராம டிஸ்டர்ப் பண்றதுதான் தப்பு. ஆமா, நான் வந்து சில நேரங்களில் நம்மளுடைய பதிவுகள் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆச்சரியமா இருக்கும். பரிசு கொடுத்துருக்க கான்செப்ட் வந்து எங்க அப்பா வந்து பலசர கடை. நான் வந்து அங்க வெளிநாட்டு ஸ்கூல்ல படிக்கும் பொழுது மத்தியானம் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் பிரேக் இருக்கும், 1 to 2 அப்படின்னா மத்தியான நேரத்துல சாப்பிட்றதுக்கு நம்ம ஸ்கூல்ல இருந்து வேகமா ஓடி வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு மத்தியானம் கடைக்கு போனோம். அந்த நேரத்துல எங்க அப்பா என்ன அந்த பட்டறையில வச்சுட்டு எங்க அப்பா சைக்கிள்ல வீட்டுல போய் சாப்பிட்டு வருவாங்க. சில நேரம் என்ன பண்ணிடுவாங்க, டயர்டா இருக்குன்னு சொன்னா அங்க கடை உள்ளே ஒரு கட்டில் வச்சிருப்பாங்க, தரையில படுக்கிற அதுல வந்து எங்க அப்பா படுப்பாங்க, நான் வந்து விசிறி வச்சு வீசணும். அப்போ இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு நான் வீசணும். அப்ப எங்க அப்பா ஒரு 10 நிமிஷம் தூங்கினா போதும், அவனுக்கு வந்து அப்புறம் சுறுசுறுப்பா கடை 10 மணி வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. அப்பெல்லாம் நான் யோசிச்சு பார்த்திருக்கேன், நம்ம எல்லாம் பெரிய பிள்ளை ஆன அப்புறம் தூங்கவே கூடாது மதியானம் அப்படின்னு நான் நினைச்சு பதிவு போட்டிருக்கேன். ஆனாலும் எங்க அப்பா வந்து 30 வருஷமா 40 வருஷமாக அந்த பழக்கத்துல இருந்த அந்த சஞ்சீத கர்ம பதிவு இப்ப எனக்கு வெளி லீவுனா ஒரு 10 நிமிஷம் படுக்கலாமே அப்படின்னு தோணுது, படுக்கிறேன், 10 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்சிடுறேன். அப்ப இந்த பதிவுகளுடைய வலிமை வந்து கஷ்டம். நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா ஜப்பான்லயே சொல்லியிருக்காங்கய்யா, அந்த புட்டி நாப் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா, நன்றிங்க அம்மா. நான் வந்து சின்ன நினைச்சது இது நல்லது இல்லைங்கிறதுக்காக இல்ல, இப்படி உட்கார்ந்து வீச சொல்றாங்களே நம்மளை போட்டு அப்படி ஒரு அர்த்தத்துல பதிந்தது. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிறைவா நண்பராக கிருஷ்ணவேணி அம்மா நீங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நித்யானந்த தவம் கடைசியில நம்ம ஜீவகாந்த காலத்தை உடம்ப அப்படி நம்ம நினைவு பண்ணிட்டு இருக்கும்போது கடைசி முடிக்கும் போது துரியத்துல போய் நிப்பாட்டணுமா அப்படிங்கிறது தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா தான் இருக்கிறேன், அதனால எனக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றாங்க. கடைசி துரியத்துல போய் நிப்பாட்டணுமா இல்ல ஜீவகாந்த காலத்தை மட்டும் நினைச்சிட்டு நம்ம முடிச்சிடலாமா அப்படிங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. எந்தவித குழப்பமும் உங்களுக்கு எப்பொழுதுமே இந்த தவ முறைகள்ல எந்த குழப்பமும் தேவையில்லை. அப்படி ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா ஸ்மார்ட்டோட கைடு ஒன்று வாங்கிருங்க. உங்களுக்கு துணை பேராசிரியர் பயிற்சியில கொடுத்துருப்பாங்க, அதையும் அப்டேட் பண்றாங்க. நீங்க அப்டேட்டட் கைடு வாங்கிட்டீங்கன்னா அதுல என்ன இருக்கோ அதுதான் பைபிள், அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதான், அதுல துரியம் இருக்காது. ஆக்சுவலா இந்த நித்யானந்த தவிர இருக்கிற கன்ஃபியூஷன் என்னன்னா, சில நேரங்கள்ல யூடியூப்ல இருக்கிற நம்ம வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாம் கேட்கிறோம். ஸோ அப்போ அதுலயே வந்து அந்த காலத்துல போட்டிருக்கிற யூடியூப்ல சில இதை மகரிஷி சில இதெல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால நீங்க நித்யானந்தத்தவும் பர்டிகுலரா நீங்க சொன்ன மாதிரி 2 வெர்ஷன் இருக்கு. ஸோ அதனால ஒரிஜினலா இருந்த வெர்ஷனை தான் இப்போ ஃபாலோ பண்றோம். இடையில தான் ஒரு சின்ன மாற்றம் இருந்திருக்கிறது. ஸோ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வந்து துரியம்லாம் கிடையாது, மூலாதாரத்துல வச்சு நம்ம தவத்தை நிறைவு செய்கிறோம். துரியம் போகணும்னு அவசியம் இல்லை, நீங்க ஸ்மார்ட் கைடை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நிறைவா நண்பராக பத்மினி குரு அம்மா கேள்வியை மட்டும் சுருக்கமா கேளுங்க ஐயா. எனக்கும் நிறைவு பண்ணலாம். டார்டாய்ஸ் எக்ஸசைஸ்ல கன்ஃபியூஸாவே இருக்குங்க ஐயா. ஒரு சிலர் மேல மூச்சை கொண்டுட்டு வரப்போ உள்ளங்கை மேல வரணும், மூச்சு விடுறப்போ உள்ளங்கை கீழே பார்த்து போகணுங்கிறாங்க ஐயா. அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குங்க ஐயா, கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க ஐயா. ஓகே. வாழ்க வளமுடன். ஸோ இப்போ நம்ம அந்த அமைப்பயிற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம மூச்சை இழுத்துக்கிட்டே இப்படியே கொண்டு வர்றோம், இங்க வரைக்கும் கொண்டு வர்றோம், இந்த பாயிண்ட் தைராய்டு வரைக்கும் கொண்டு வர்றோம், அப்புறம் கீழே இறக்கணும். அதுதான் கரெக்ட். இது ஸ்மார்ட் கைட்ல இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஐ திங்க் எம்எஸ்சி யோகா, பிஎஸ்சி யோகா, விஷன் புக்ல இந்த பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க நம்பரை நோட் பண்ணி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, நான் அந்த பேஜ் உங்களுக்கு அனுப்புறேன். பட் நீங்க மேல கொண்டு போயிட்டு கீழையும் நீங்க கொண்டு வரணும். அந்த மூச்சு வாங்கிக்கிட்டே நம்ம இங்க வரைக்கும் கொண்டு வர்றோம், இந்த விசுத்தி வரைக்கும் கொண்டு வர்றோம், அப்புறம் அதுக்கப்புறம் கீழே கொண்டு வரணும். அதுதான் கரெக்ட். வாழ்க வளமுடன். கான்டாக்ட் பண்றேங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. ரொம்ப சிறப்பான ஒரு உரை, அன்பர்களோட கேள்விக்கும் அற்புதமான பதில்களை கொடுத்தீங்க ஐயா. மனமார்ந்த நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே